Why do you think alcohol is so widely consumed in the world? இந்த காலத்து பழைய படத்துல ஆல்கஹால் சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் தான் சாப்பிடுவாங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோஸ்லேருந்து எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி. ஸோ பேசிக்கலி என்ன நம்மளை தெரியாமையாவே நம்மளுடைய பிரெயினுக்குள்ளார வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டோம். ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வரப்போ ஆவரேஜாக என்ன பர்சன்டேஜ் ஆஃப் லிவர் டேமேஜ்னு உங்ககிட்ட வராங்க? என்ன ஸ்டேட்டஸில் உங்களால் அந்த டேமேஜ்னு கண்டுபிடிக்க முடியும்? லிவர் வந்து 70 to 80% டேமேஜ் ஆனால் மட்டும்தான் சிம்டம்ஸ் காஸ் பண்ணும். ஓகே. ஸ்மால் குவான்டிட்டி ஆர் லார்ஜ் குவான்டிட்டி தேர் இஸ் நோ சேஃப் லிமிட். பழைய காலத்தில் கள்ள சாராயும் போது என்னென்னா தெர் ஒன்ட் பி எனி ப்ரோட்டோகால். நான் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தான் மெயின்டைன் பண்ணுறேன், ஆனால் வாரத்துக்கு ஒரு சாட்டர்டே சண்டே ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன், ஒரே ஒரு லார்ஜ் தான் நான் குடிச்சிட்டு வந்தேன், நான் பெருசாக குடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இஸ் தி ஆல்கஹால் ஸ்டில் டேமேஜிங் த லிவர் அண்ட் பாடி? கால் ஸ்வெல்லிங்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது லோக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது லிவரில் வந்து சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய என் ஸ்டேஜ் ஆஃப் லிவர் டிசீஸோடைய ஸ்டேஜுக்கு கண்டுபிடிப்பாங்க. ஸோ யங்ஸ்டர் ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் மாஸ் குரூப் ஆக்டிவிட்டீஸ். நானும் போடுறேன், அவன் குடிக்கிறான், நானும் குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது. Welcome to another episode of GEM Hospital podcast series with Keerthana. In today's episode, I have with me Dr. Anand Vijai, liver transplant surgeon from GEM Hospitals, Coimbatore. Vanakkam and welcome, doctor. Vanakkam, Keerthana. Eppadi irukeenga? Nalla irukku. I hope you also doing good. I'm absolutely fantastic because I'm also looking forward to this podcast a lot. Doctor, நம்ம எல்லா இடத்துலையுமே ஹோர்டிங்ஸாக இருக்கட்டும், டெலிவிஷன், டிவி, ஃபிலிம்ஸ் எல்லா இடத்துலையுமே போடுற ஒரு காமன் விஷயம் வந்து குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உயிரை கெடுக்கும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். எல்லா இடத்துலையுமே பார்த்தாலுமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரிவலன்ட் ஹேபிட் across the world is drinking, alcohol consumption. Why do you think alcohol is so widely consumed in the world? பேசிக்லி நம்ம சைல்டுஹுட்லேருந்து பார்த்தோம்னு வச்சுக்கிங்களேன், ஆல்கஹால் சாப்பிட்றவங்கன்னா அந்த ஃபிலிம்ஸில் எடுத்துங்க. அந்த காலத்து பழைய படத்தில் ஆல்கஹால் சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் தான் சாப்பிடுவாங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோஸ்லேருந்து எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி. ஸோ பேசிக்கலி என்ன நம்மளை தெரியாமையாவே நம்மளுடைய பிரெயினுக்குள்ளார வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா அப்போ எப்போ சாப்பிடுவாங்க? வெரி ரேர்லி சாப்பிடுவாங்க. இப்போ டே டு டே இட்ஸ் ஆல்மோஸ்ட் டெய்லி இட் இஸ் கன்சியூம். சம் அக்கேஷன் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் நிறையா தடவை சொல்கிறது என்னென்னா, மாப்பிள்ளை தேடும்போது பார்த்தீங்கன்னா என்ன கேட்பாங்க? மாப்பிள்ளை தண்ணி அடிப்பாரா, ஆல்கஹால் சாப்பிடுவாரான்னு கேட்பாங்க. இப்போ வந்து இப்படி கேட்குறாங்க, மாப்பிள்ளை டெய்லி சாப்பிட மாட்டார் இல்லை. ஸோ த சினாரியோ இஸ் பிகமிங் லைக் திஸ். ஆல்கஹால் இஸ் பிகமிங் லைக் பிரெட் அண்ட் பட்டர் ஃபார் மெனி பீப்புள். அது என்னென்னா சோஷியலைசேஷனுங்கிறாங்க, ஒரு ரீசன் சொல்லிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதருங்கன்னு சொல்லிக்கிறாங்க. சம்ஹவ் தே இண்டல்ஜ் சம்திங் அண்ட் தே ஃபைண்ட் சம் வே டு கெட் இன்டு இட். ஸோ அது வந்து என்னென்னா நம்ம யங்ஸ்டர்ஸை ஓல்ட் பீப்புள் விட்டோம், யங்கர் ஜென்ரேஷனை மட்டும் ஸ்பாயில் ஆகும். அண்டர்ஸ்டுட். அண்ட் இப்போ ஆல்கஹால் கன்சம்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டாக்டர், ஐ திங்க் அதாவது ஏர்லியர் ஜென்ரேஷன்ஸ்லையுமே வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆல்கஹால் கன்சம்ஷன் இருந்தது. லெட்ஸ் டாக் அபவுட் கல் ஆர் சாராயம் ஆர் நம்மளோட ஏர்லியர் ஜென்ரேஷன் பீப்புள் குடிச்சிட்டு இருந்தது. ஹவு டு யூ திங்க் அந்த காலத்து ஆல்கஹால் ஆர் சாராயம் டைப்ல இருந்த என்ன ஒரு மதுபானமாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற லிக்கர்ஸாக இருக்கட்டும், ஹார்ட் லிக்கர், சாஃப்ட் லிக்கர், என்ன வேணா இருக்கட்டும், ஹவு டு யூ see the difference between two? அண்ட் ரெண்டுமே ஒரே மாதிரியான டேமேஜ் தான் நம்ம லிவர் கொடுத்துட்டு இருந்ததா, இல்லை ரெண்டுத்துக்குமே வந்து டேமேஜ் லெவல் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கா? சரி, என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் கள்ள சாராயும் போது என்னென்னா தெர் ஒன்ட் பி எனி ப்ரோட்டோகாலே இருக்காது. என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு they would prepare. But nowadays they prepare the alcohol in a systematic manner. அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா பழைய ஆல்கஹாலை விட இப்போ இருக்கிற ரீசெண்ட் ஆல்கஹால் வந்து லிவர் டேமேஜ் வந்து கம்பேரிட்டிவ்லி லெஸ். பட் அதுக்குன்னு நான் வந்து ஆல்கஹால் சாப்பிட்டா லிவர் டேமேஜ் வராது, பழைய ஆல்கஹால் குடிக்காதீங்க, புது ஆல்கஹால் குடிங்கன்னு இல்லை. நீங்கள் கேட்டதுக்கு வந்து பழசை விட இப்போ வரது வந்து சிஸ்டமேட்டிக்காக ப்ரோட்டோகால் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தே ஆர் பெட்டர். லாஸ்ட் டைம்லாம் முதலாம் பார்த்தீங்கன்னா தே யூஸ் டு யூஸ் லாட் ஆஃப் மெத்தனால். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தனால் தான் கள்ள சாராயம் நம்ம சொல்கிறோம். ஸோ அது சாப்பிட்டா தான் தெல் பி லாஸ் ஆஃப் விஷன், ஆல் தீஸ் திங்ஸ் வேர் தேர். கண்ணு போயிடும் சடனாக பார்த்தீங்கன்னா. இப்போ வர ஆல்கஹால்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்லோ கில்லர்ஸ். அது வந்து என்ன ஃபாஸ்ட் கில்லர், திஸ் இஸ் ஸ்லோ கில்லர். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள சாகடிக்கும். ரெண்டுமே கில்லர் தான். ஓகே, ஸோ what do you want to say to people who say நான் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தான் மெயின்டைன் பண்ணுறேன், ஆனால் வாரத்துக்கு ஒரு சாட்டர்டே சண்டே ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன், ஒரே ஒரு லார்ஜ் தான் நான் குடிச்சிட்டு வந்தேன், நான் பெருசாக குடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இஸ் தி ஆல்கஹால் ஸ்டில் டேமேஜிங் த லிவர் அண்ட் பாடி?
நம்ம போயிட்டு நீங்கள் கேட்குற கொஸ்டின் எப்படின்னா நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க என்கிட்ட, சார் நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் சார் நான் ஒரே ஒரு கொலை பண்ணிக்கிட்டுமா சார், சாட்டர்டே மட்டும் கொலை பண்ணிக்கிட்டுமா சார்ங்கிற மாதிரி தான். சி வெரி கைண்ட் ஆஃப் ஆல்கஹால், ஸ்மால் குவான்டிட்டி ஆர் லார்ஜ் குவான்டிட்டி, தேர் இஸ் நோ சேஃப் லிமிட். அதே மாதிரி நீங்கள் கேட்குற கொஸ்டின் நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, சார் என்னோட ஃப்ரெண்டு வந்து டெய்லி ஆல்கஹால் சாப்பிடுவான், அவனுக்கு எந்த லிவர் பாதிப்புமே வரல, நான் அக்கேஷனலாக தான் சாப்பிட்றேன் சார், அதுவும் பியர் தான் சார் சாப்பிட்றேன், நான் வைன் தான் சாப்பிட்றேன், எனக்கு எங்கே சார் லிவர் ப்ராப்ளம் வருது அப்படின்னு கேட்போம். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் காசஸ், தேர் ஆர் மல்டிபிள் ஜெனட்டிக் காசஸ். இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா ஒய் தே ஸ்டார்டட் ட்ரிங்கிங்னு அசஸ் பண்ணிங்கன்னா ஃபார் கிளைமேட், டு கீப் தெம் செல்ஃப் வார்ம் தே யூஸ் டு ட்ரிங்க். அவங்க என்ன சாப்பிடுவாங்க, மேக்ஸிமம் ஒரு ட்ரிங்க் 2 ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் அப்படி இருக்காது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த பிஞ்ச் ட்ரிங்கிங்னு சொல்கிறது, ஒரு பார்ட்டிக்கு போனால் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா தே யூஸ் டு ட்ரிங்க் a lot of time in a short span. அதனால என்னன்னா the liver gets spoiled very fast compared to the western peoples. அது ஒரு காஸ். அப்புறம் பார்த்து ஜெனட்டிக்கலி, நம்ம ஜெனட்டிக்கலி நம்மளோட இம்யூனிட்டி எப்படி இருக்குது, நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன் பழசு நம்ம பெரியவங்க எப்படி இருந்தாங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ ஆல்கஹால் நிறைய பேர் லாங் டேர்ம் கன்சியூம் பண்ணாலும் பெருசாக பாதிப்படாது, பட் சில பேர்த்துக்கு கொஞ்சமான குவான்டிட்டியில் சாப்பிட்டாலுமே பாதிப்பற சான்ஸ் அதிகம். ஸோ தேர் இஸ் நோ சேஃப் லிமிட் ஃபார் ஆல்கஹால். நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, சார் எவ்வளோ சார் குவான்டிட்டி ஆஃப் விச் இஸ் சேஃப் டு ட்ரிங்க் அப்படின்னு கேட்பாங்க. நோவேர் இன் த வேர்ல்ட் தேர் இஸ் சேஃப் லிமிட். அது வந்து உங்களுக்கு சின்னதாக குடிச்சாலும் உங்களை பாதிப்பு உண்டாக்கலாம், நிறைய குடிச்சும் பாதிப்பாகாமல் இருக்கலாம். எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பாடி. அண்டர்ஸ்டுட். அண்ட் நீங்கள் வைன் நடுவில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, ரெட் வைன் குடிச்சா ஸ்கின் க்ளோ ஆகும், ரெட் வைன் குடிச்சா உடம்புக்கு நல்லது, நான் ரெட் வைன் மட்டும்தான் குடிச்சேன், ஆல்கஹாலிக்கா எதுவும் குடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. நிஜமாவே ரெட் வைன் வந்து ஆல்கஹாலா இல்லையா? நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா நம்ம அமிர்தம் சொல்றோம் இல்ல, அமிர்தம் என்ன சொல்றோம் பழமொழி, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு தான். அதே மாதிரி தான் சார், ரெட் வைன் இஸ் குட், ஓகே, பட் when it's taken in very small quantity. Okay, is red wine actually alcohol? Red wine, anything is an alcohol. Every alcohol has got a different content of alcohol in that. Okay. How do you prepare? Alcohol நீங்க red wine வந்து can be prepared in grapes. நிறைய எல்லாம் பார்த்தா கோவால இருந்து prepare பண்றாங்க, pineapple. Nowadays they even prepare with pumpkin. Many people they are thinking that this is good அப்படின்ட்டு. But red wine is an alcohol. Okay, it is an alcohol. It is an alcohol, but it's being prepared from grapes. It has got antioxidants. Okay, that's why they tell this is better. But any wine also consumed in large quantity is not good. Okay, small quantity is good. Amirthamum நஞ்சு தான் ஒரு அளவுக்கு மீறி போனா. ஓகே, ஃபென்டாஸ்டிக் டாக்டர். ஐ திங்க் இட்ஸ் an amazing start with the podcast. Looking to know more from you. ஸோ அடுத்த என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வரப்போ ஆவரேஜாக என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் லிவர் டேமேஜில் உங்ககிட்ட வராங்க, என்ன ஸ்டேட்டஸில் உங்களால் அந்த டேமேஜ்னு கண்டுபிடிக்க முடியுது? ஸோ அதை நான் நம்ம சொல்கிற மாதிரிங்க, லிவர் வந்து எந்த சிம்டம்ஸுமே காஸ் பண்ணாது. மீன்ஸ் டேமேஜ் ஆனாலுமே 70 to 80% டேமேஜ் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் சிம்டம்ஸ் காஸ் பண்ணும். நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கால் ஸ்வெல்லிங் வரும், அதுக்கு தான் போய் என்னன்னு பார்ப்பாங்க. கால் ஸ்வெல்லிங்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது லோக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது லிவரில் வந்து சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இன் ஸ்டேஜ் ஆஃப் லிவர் டிசீஸோடைய ஸ்டேஜுக்கு கண்டுபிடிப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி லிவர் வந்து 70 to 80% டேமேஜ் ஆனால் மட்டும்தான் சிம்டம்ஸ் காஸ் பண்ணும். ஓகே, அதனால தான் நம்ம என்ன சொல்கிறது, ப்ரையராக 40 years தாண்டிட்டிங்கன்னா ரெகுலராக ஒரு லிவரை செக் பண்ணிக்க. லிவர் டிசீஸை வந்து இட் இஸ் எ ப்ரிவென்டபிள் டிசீஸ். அதனால கூட வரக்கூடிய நோயை நம்ம ஆரம்ப காலத்திலே கண்டுபிடிச்சோம்னா 100% க்யூர் பண்ணலாம். இது லிவர் கேன்சராக இருந்தாலும் சரி, ஃபேட்டி லிவராக இருந்தாலும் சரி, சிரோஸாக இருந்தாலும் சரி, ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா எவ்ரி திங் ஹஸ் காட் அ க்யூர். ஓகே, அண்ட் லிவர் சிரோசிஸ்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. கேன் யூ எக்ஸ்பிளைன் இட் இன் லைக் நார்மல் டர்ம்ஸ்? சிரோசிஸ்னா என்ன அண்ட் அதனோட பாதிப்புகள்லாம் என்ன? சிரோசிஸ்னா நம்ம தமிழ் வந்து கல்லீரல் சுருக்கம்னு சொல்லுவோம். கல்லீரல் சுருக்கம், அலர்ஜி, அது மாதிரி நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணோம். கல்லீரல் வந்து சுருங்கி போயிடுது. ஸோ நார்மலான லிவர் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 kilos வரைக்கும் வருதுன்னு வச்சுங்க நார்மல் ஹெல்த்தி பீயிங்ஸ்க்கு. சிரோசிஸ் லிவர் பார்த்தீங்கன்னா வில் பிகம் டு 700 to 800 grams மாதிரி ஆயிரும். Come on doctor, once again, நார்மல் லிவர் வந்து 1 to 1.5 kgs வரைக்கும் வரும் இருக்கும். சிரோசிஸ்ங்கும் போது என்னன்னா லிவர் வந்து சுருங்கமாயிரும், சுருங்கிரும். தட் இஸ் கால்ட் சிரோசிஸ்ன்னு சொல்றது. கல் சாஃப்டாக இருந்த ஜெல்லி மாதிரி இருந்த லிவர் வந்து ராக் ஹார்டு ராக் மாதிரி கெட்டி ஆயிரும். அதுதான் சிரோசிஸ்ன்னு சொல்றக்கூடியது. அது ஏன் வருதுன்னா லிவர் வந்து ஓவர் பர்டன் ஒர்க் பண்ணி ஹார்ட்டாக நம்ம பீட்டிங் கேட்டுட்டு இருக்கிறோம். லிவருடைய பீட்டிங் கேட்க முடியாது, எதுவும் கேட்க முடியாது நம்ம. அதனால லிவர் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகும்போது சுருங்கி கல்லீரல் சுருக்கமாய் கெட்டியாக கல் மாதிரி மாறிடும் ஆயிடுது. இப்போ வந்து ஃபேட்டி லிவரோட அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் தானே சிரோசிஸ்னு சொல்றோம். அப்போ ஃபேட் அதிகமாக வெயிட் தானே அதிகமாகணும், அது சுருங்கி போகுது. நம்ம ஃபேட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கிற ஃபேட் சாஃப்டாக இருக்கிறது இல்லை. சில காமனாக யூஸ் பண்ணுற இடத்துல இங்கே ஹிப்ஸ் வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேட் வந்து திக் ஆகிடும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃபேட்டி டெபாசிஷன். இந்த லாங் டேர்ம் ஆக திக்காகி அப்படியே வந்து ஃபைப்ரோசிஸ் ஆயிடுது.
Okay. And is it possible that an average male of 35 or 40 years or above alcohol consume பண்ணாம ஆனா fatty liver develop பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? See, fatty liver வந்து ஆல்கஹால் சாப்பிட்டா மட்டும்தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. Okay. There are multiple causes. ஜெனட்டிக்காவே இருக்கலாம் fatty liver சில பேர்த்துக்கு. சில சமயம் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம். சில பேர்த்துக்கு வந்து டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல் இருக்கிறவங்களுக்கு வரலாம், ஏர்லி டயபெட்டிஸ்க்கு வரலாம், ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வரலாம். பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரலாம். ஃபீமேல்ஸில் நிறைய டேப்லெட் கன்சம்ஷன்ஸ், நிறைய ஆயுர்வேதிக் ஹெர்பல் மெடிசின்ஸ், வேறு எதுக்கெலாம் நிறைய யூஸ் பண்ணுறது, சில டயட்ரி லைஃப் ஸ்டைல்ஸ்னாலையும் வர ஃபேட்டி லிவர் வரக்கூடிய சான்ஸ் உண்டு. பட் எல்லா ஃபேட்டி லிவருமே ப்ராக்ரஸ் ஆகி சிரோசிஸ் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? ஐடென்டிஃபை, சப்போஸ் இஃப் ஆல்கஹால் இஸ் த காஸ் ஃபார் த ஃபேட்டி லிவர், ஸ்டாப் ஆல்கஹால், த ஃபேட்டி லிவர் ரிவர்ட் பேக். ஓகே. இப்போ நெகை முடியெல்லாம் கட் பண்ணால் வளருது பார்த்தீங்கன்னா, லிவர் அது மாதிரி வளர்ந்துரும். ஓகே. தன்னை ரீஜென்ரேட் ஆகிடும். ஒரு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கழுகு வந்து லிவரை கொத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க மெடிக்கல் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த கழுகு அதை கதை சொல்ல சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒருத்தர் ராஜா வந்து ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க வயிறு அறுத்துட்டு லிவரை கழுகு கொத்தி சாப்பிட்ற மாதிரி போட்டுருந்தாங்க. அந்த கழுகு வந்து தினமும் கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சான். ஆனால் அவர் சாகவே இல்லை. ஏன்னா பார்த்தா லிவர் மறுபடியும் ரீஜென்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. ஸோ லிவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை போல ரீஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம காரணத்தை கண்டுபிடிச்சி, இப்போ டயபெட்டிஸ்னால வந்திருக்க ஃபேட்டி லிவராக இருந்துச்சுன்னா டயபெட்டிஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா லிவர் நல்லா ஃபேட்டி லிவர் ரிவர்ட் ஆயிரும். அதே மாதிரி ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வந்து வெயிட் குறைச்சிங்கன்னா அதுக்கு நம்ம நிறைய ஃபுட்டு, லைஃப் ஸ்டைலு, சர்ஜரி நிறைய இருக்குது. அதை அடாப்ட் பண்ணோம்னா நம்ம ஃபேட்டி லிவர் வந்து ரிவர்ட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ தேர் ஆர் மல்டிபிள் காஸ் ஐடென்டிஃபை, அதை கரெக்ட் பண்ணால் ஃபேட்டி லிவர் வில் revert back. Perfect. Now I think there's a scope for people who find themselves fatty liver avanga kitta irukradha. I think it's reversible அப்படிங்கிறது ஒரு good விஷயம். Now let's come back to the alcohol, doctor. I think there are so many varieties of alcohol in the industry, you know, like in bar and many places. Sometimes people keep it in their own home, or home bar set பண்றது வந்து இப்போ ஒரு privilege மாதிரி இருக்கு. நிறைய fashion ஆயிடுச்சு. In fact என்கிட்ட ஒரு வீட்ல பார் இருக்கு அப்படிங்கிறது வந்து I think it's a fashion sense நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்து ஒரு லிக்கருக்கும் ஒரு மாதிரியான டேமேஜிங் எஃபெக்ட்ஸ் இருக்குமா, இல்லை எல்லா ஆல்கஹாலுமே ஒரே மாதிரி தான் டேமேஜிங்? ஃபார் எக்ஸாம்பிள் பியர் மட்டும் தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறவங்களுக்கு ஐ திங்க் இந்த கொஸ்டின் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ஸ் யூ டேக் ஆன் இட்? சி மெனி பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, சார் நான் பிராண்டி சாப்பிட்டுமா, ஜின் சாப்பிட்டுமா, விஸ்கி சாப்பிட்டுமான்னு கேட்பாங்க. which is good for my body சார் அப்படின்னு கேட்பாங்க. I have something to say. சாப்பிட்றது விஷம், அது என்ன கலரில் சாப்பிட்டா? சரி, அதான் நான் சொன்ன மாதிரி தாங்க. சரி, ஆல்கஹால் சாப்பிட்றது வந்து தப்புங்கிற கான்செப்ட் இஸ் கான். ஏன் இப்போ ஹீரோ சாப்பிட்றாங்க, நாங்கள் சாப்பிட்டா என்ன சார்? ஹீரோ ஸ்மோக் பண்ணுறாங்களே, நாம் இப்போ ஏன் சார் ஸ்மோக் பண்ணால் என்ன சார் தப்பு அப்படிங்கிற கேட்குற ஜென்ரேஷன் வந்துருச்சு. ஏன்னா சி வாட் த கிட்ஸ் ஆர் சீயிங் அந்த ஃபிலிம். ஒரு ஸ்டார் வந்து ஃபிலிம் ஸ்டார், எனி ஸ்டார் டூயிங் சம்திங் ஆன் த ஸ்க்ரீன், அதை தான் சின்ன குழந்தைங்க பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா தே திங்க் தட் இஸ் கரெக்டுங்கிறாங்க. ஸோ நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு இதாக எடுத்து தீஸ் திங்ஸ் விச் ஆர் ஆல் ஹார்ம்ஃபுல் ஷுட் நாட் பி ஷோன் ஆன் லைவ் ஆன் த மீடியா ஃபார் த கிட்ஸ் அட்லீஸ்ட். பண்ணோம்னாவே தெர் மேட் பி அ சேஞ்ச். நீங்கள் கேட்ட மாதிரி இந்த லிக்கரில் எது பெட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி நோ லிக்கர் இஸ் குட். பட் என்னென்ன பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்லி ப்ரிப்பேர்ட் லிக்கர்ஸ். சி ஆல்கஹால் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. எப்படி சேஃபாக குடிக்கலான்னு வேணால் பேசினோம்னா நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லைங்களா? ஸோ அது ஆல்கஹாலில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆல்கஹால் விச் ஹஸ் பீன் ப்ராப்பர்லி ப்ரிப்பேர்ட் அண்ட் சிஸ்டமேட்டிக் வே அடாப்டிங் எ ப்ரோட்டோகால். ஏன்னா ஒவ்வொரு லிக்கரும் எப்படி ப்ரிப்பேர் பண்ண ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. அது மாதிரி பண்ணுற சாப்பிடக்கூடிய லிக்கர் அண்ட் விச் ஹஸ் காட் அ லாங் டியூரேஷன் ஆர் பெட்டர். ஓகே. அதுலேயுமே சில பேர் கேட்பாங்க, சார் நான் காக்டெயில் சாப்பிட்றது பெட்டரா, இல்லை வாட்டர் ஊற்றி சாப்பிட்றது பெட்டரா, சோடா ஊற்றி சாப்பிட்றது பெட்டரா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ நத்திங், இது ஆல்கஹால் சாப்பிடும்போது ஆடட் சுகர்ஸ் இல்லாமல் சாப்பிட்றது நல்லது. மீன்ஸ் காக்டெயில் இல்லாமல் சாப்பிட்டுக்கிறது, எக்ஸ்ட்ரா கேலரிஸ் இல்லாமல் சாப்பிட்டுக்கிறது. நான் டாக்டர் சாப்பிட சொன்னான்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு எது பெட்டர்னு சொல்கிறேன். I understand. So people actually usually think that cocktails are better than consuming raw. கரெக்ட்டுங்களா? That is a common perception. பார்ட்டிக்கு போனால் ரா குடிக்கிறது தான் வந்து கெடுதல், காக்டெயிலாக பண்ணி குடிக்கிறது வந்து அதோட கன்சம்ஷன், அதாவது ஆல்கஹாலோட அளவு ரொம்ப கம்மியாகிடுதில்ல இவென்ச்சுவலி காக்டெயில்ஸில் எடுக்கும்போது. அண்ட் மொரோவர் அது பார்க்கறதுக்கு ஜூஸ் மாதிரி ஃப்ளேவர்ஸோட இருக்கிறதுனால ஓகேன்னு நினச்சிக்கிறாங்க. But which is eventually not. அது வந்து ராவா குடிக்கிறதை விட it's very damaging to the body, right? That's what you're saying. So basically if you are drinking only just a small whiskey and water, that is better than drinking a cocktail comparatively. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது லாட் ஆஃப் சுகர்ஸ், ஃப்ளேவர்ஸ், எவ்ரி திங் விச் ஆர் நாட் குட். ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ்.
See, you should not think alcohol damages only the liver. Alcohol damages the entire gastrointestinal system. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே மவுத்துல இருந்து ஆனஸ் வரைக்கும் alcohol will cause a problem. ஓகே ஓகே சரிங்களா? See, மவுத்துல பார்த்தீங்கன்னா மவுத் அல்சர்ஸ் வரும், மவுத்துல புண்ணு வரும், மவுத்துல கேன்சர் வரும். So smoking மட்டும் காரணம் இல்ல, alcohol is when the things medium of the mouth changes, no, that organism will start growing. So that is one of the cause. ஃபுட் பைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக கர்டுவாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டின்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறது இது பேர். அதாவது என்னென்னா நம்ம வேல்வ் இறைப்பைக்கிட்டு இருக்கிற ஸ்டமக்கு மேலே இருக்கிற வேல்வ் வந்து லூஸ் ஆயிரும். ஸோ அதனால வாட் எவர் யூ ட்ரிங்க் வில் ஸ்டார்ட் கம்மிங் அப், ரிஃப்ளெக்ஸ் ஆகுது, சாப்பிட்ட உடனே படுக்கிறது, இது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படியே வந்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி போயிடும். லார்ஜ் இன்டெஸ்டைனில் பார்த்தீங்கன்னா மோஷன் அப்படியே டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கும். யூ கேன் கெட் அ கொலோனிக் கேன்சர். ஆனஸில் பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் அன் ஹெமராய்ட்ஸ் ஃபிஷர் due to alcohol. So we think many people will talk only about the liver. And one more thing, the liver இன்னொன்று வந்து சைலண்டாக டேமேஜ் பண்ணக்கூடிய ஆர்கன் வந்து pancreas. ஸோ என்னென்னா நான் நிறைய தடவை நிறைய டிஸ்கஷனில் சொல்கிற போது லிவர் பற்றியே தான் கேட்பாங்க. நானே வாலண்டியர் தான் pancreas பற்றி சொல்லுவேன். ஏன்னா அட்லீஸ்ட் லிவர் டேமேஜ் ஆனால் there is an option. You can remove liver and put a new liver. Pancreas அந்த மாதிரி இல்லை. See, pancreatitis, any inflammation of the pancreas comes because of the alcohol, will damage the entire system and you can even endanger your life in a short span. அப்படின்னு என்னன்னா pancreatitis severe ஆச்சுன்னா உங்களை அப்படியே சாகடிச்சிடும். Within a month patient can die because of an alcohol. அதை பற்றி என்ன, அது வந்து இட்ஸ் சைலண்ட் கில்லர். ஸோ pancreas என்ன மாதிரி டேமேஜ் அண்டர்கோ பண்ணுது ஆல்கஹால்னால? ஸோ ஆல்கஹால் நீங்கள் சாப்பிடும்போது பேசிக்கலி நம்ம எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் அதை டைஜஷன் இப்போ நம்ம சாப்பாடு வெள்ளை கலரில் சாப்பிட்றோம், ஆனால் மோஷன் நமக்கு வந்து மஞ்சள் கலரில் வருது. ஏன்? பிகாஸ் கண்டென்ட் வரக்கூடிய பித்தம் பயிலும் பேன்க்ரியாட்டிக் வர ஜூஸும் தான் நம்ம ஃபுட்டை டைஜஷன் பண்ணுது. டைஜஷன் பண்ணும்போது கலர் மாறுது. அதனால தான் வி கெட் ஸ்டூல்ஸ் ஆஸ் அன் எல்லோ கலர். ஸோ இந்த பேன்க்ரியாட்டிக் செக்ரேஷன் அடிக்கடி இந்த ஆல்கஹால் சாப்பிடும்போது என்ன, தே ஆர் ப்ரோன் டு செக்ரேட் லாட் ஆஃப் ஜூஸ். நீங்கள் இப்போ நம்மளே போட்காஸ்ட் வந்து 2 நாளைக்கு ஒன்றா பண்ண சொன்னால் எப்படி பண்ண முடியும்? ஸோ த அவுட்கம் கேன் பி குட். ஸ்ட்ரெஸ்ஸிங் அ லாட் pancreas. அதெல்லாம் என்ன, pancreas இன்ஃப்ளமேஷன் ஆயிரும். ஸோ இட் கோ ஃபார் எ pancreatitis, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த pancreas. ரிக்கரண்டாக அதுலேயே மறுபடியும் ஆல்கஹால் சாப்பிட இட் பிகம் chronic pancreatitis. ஸோ pancreatic ஜூஸே இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க நார்மலாக ஒரு இட்லி சாப்பிட்டே வயிறு வலி வர ஆரம்பிச்சிடும். நிறைய தடவை நம்ம நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, வயிற்று வலினால தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க அப்படின்னு. அது வந்து பிகாஸ் ஆஃப் pancreas. ஸோ ரிக்கரண்டாக பெயின் எதுவுமே சாப்பிடவே முடியாது. தட் இஸ் அ சைலண்ட் கில்லர். ஸோ நம்ம வந்து ஆல்கஹால் வந்து லிவரை மட்டும்தான் பாதிக்குங்கன்னு நினைக்கக்கூடாது. ஆல்கஹால் டேமேஜஸ் ஃப்ரம் த என்டையர் சிஸ்டம். மவுத் டு ஆனஸ் இட் ஸ்பாயில்ஸ். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அண்ட் நமக்கு லிவருக்கு வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. லைக் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ரீப்ளேசிங் த லிவர். ஸோ pancreasக்கு அந்த மாதிரி எதனா ஒரு ப்ராசஸ்? pancreasக்கு தேர் இஸ் அ கால்ட் அஸ் pancreatic transplant இருக்குங்க. பட் அதுக்கு வந்து இந்த மாதிரி pancreatitis வந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் நம்ம பண்ணுறது இல்லைங்க. ஓகே. pancreas வந்து இந்த டயபெட்டிஸ் இஸ் அன்கண்ட்ரோல் டைப் 1 அந்த மாதிரி வரக்கூடிய சில்ட்ரனில் வரக்கூடிய டயபெட்டிஸ், இந்த pancreas is not able to secrete the thing, you can supplement a pancreas. பிகாஸ் டயபெட்டிஸ்னால கிட்னி ஃபெயிலியர் வரும். கிட்னி ஃபெயிலியர் வந்த பேஷண்ட் புதுசாக நம்ம கிட்னி வைப்போம். அந்த மாதிரியான பேஷண்ட் மறுபடியும் அந்த கிட்னி ஸ்பாயில் ஆகக்கூடாது டயபெட்டிஸ்னால பேஷண்ட்டுக்கு வந்து pancreatic transplant பண்ணலாம். ஸோ chronic pancreatitisல வந்து அந்த மாதிரி ரொம்ப டேமேஜ் ஆகி பேஷண்டால் டாலரேட் பண்ண முடியல, அந்த pancreas எடுத்துட்டு புது pancreas வைக்கலாம். பட் தேர் ஆர் நாட் வெரி காமன் சர்ஜரிஸ் டன் இன் nowadays. So I want to touch base on another important topic. Like I think உங்களுக்கு more than 2 decades of experience இருக்குன்னு நினைக்கிறேன். And you've done lot of liver transplantation surgeries. நீங்க பண்ண liver transplantation surgeriesலயே மோஸ்டா வந்து மென்க்கு பண்ணிருக்கீங்களா விமன்க்கு பண்ணிருக்கீங்களா? சரி, எல்லா ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா மென்னு தான் கொடுப்பாங்க. மென்னுக்கு தான் ஒய்ஃப் கொடுப்பாங்க. யாருமே இது வரைக்கும் நான் ஒரு கம்மியான கேஸ் ஹார்ட்லி கேன் புட் யூர் ஃபிங்கர்ஸ் அண்ட் கவுண்ட் ஹஸ்பண்ட் டொனேட்டிங் ஃபார் ஒய்ஃப். ஓகே. So majority of the time பார்த்தீங்கன்னா is a family husband the breadwinner. Okay. So to satisfy him they have to give the liver. So we've come to a conclusion kind of that men are more affected with fatty liver or liver cirrhosis due to alcohol and other reasons, and the liver is being transplanted. Can we also talk about how men and women are physiologically different, and how does alcohol react in men and women's body differently? The reason I'm asking this question is விமனோட இன்டெஸ்டைன் லைக் கேஸ்ட்ரோ as a whole இருக்கிற ஆர்கன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தேன் மென். வி ஹாவ் யூட்ரஸ், யூ டோன்ட் ஹாவ் யூட்ரஸ். வி ஹாவ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரா ஆர்கன்ஸ் இன் த பாடி. ஸோ இவென்ச்சுவலி ஆல்கஹால் கன்சியூம் பண்ணும்போது எங்கள் பாடியிலையும் உங்கள் பாடியிலும் வேறு வேறு மாதிரி ரியாக்ட் ஆகுமா?
அப்படின்றது என்னோட ஒரு கண்டிப்பா basically there will be lot of hormones involved in females. Male la pathina and the hormonal changes irukadu. Basically females regularly monthly once menstruate everything, they go for menopause, pre-menopause. Same way the alcohol, the hormonal changes na liver la vandu changes varum neriya, and the hormonal changes na and the time regular avanga alcohol consume பண்ணும்போதுனா there will be lot of effective. See suppose for example ஒரு ஆளுக்கு வந்து male for him drinks one large or something and he gets liver spoil. For a female a small quantity of alcohol will damages her liver. Really okay. So pathina alcohol male vida female ku and damages adhigam, means quantity will be very less for the female to get damaged. So female should be very careful in drinking if they are drinking. Okay. Can alcohol damage the uterus and other female related organs? The alcohol, no. Many Western, we don't have Indian data to tell, but many infertility, child-born abortions are all being seen in case of the females who consume alcohol. Okay. Pre or during natal period, everything. So there is a lot of problems involving childbearing. Every problems will happen. Infertility. These things are proven in the Western culture. But in Indian studies, we don't have database to tell. Okay. But still alcohol will cause problems when so male ku female ku ketingna females are more affected by alcohol. Okay, because the question I wanted to ask this is because we see a rise in female consuming alcohol இல்லையா, பார்ட்டிஸ்ல ஆகட்டும், சோஷியல் ட்ரிங்கிங் ஆகட்டும், இல்லை ரெகுலராகவே வந்து புருஷன் பொண்டாட்டி உட்காந்து சரக்கு அடிக்கிறதே ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இட்ஸ் லைக் ஒரு பாண்டிங்காக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னாலுமே வந்து ஐ திங்க் இட் இஸ் டேமேஜிங் டு போத் ஆஃப் தெம். பட் ஐ வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டேமேஜிங் இட் இஸ் டு போத் தி பாடிஸ், ரைட்? Yeah, so I think you've already answered it. And the next question is, for a woman who has consumed alcohol and she's trying for a baby and she's conceived a baby, will the alcohol in any point damage the kid, the child that's born? 100% it will damage. It will cause lot of congenital abnormalities. Okay. So alcohol ninga pregnant period la eduthinga that first 3 months la child will all the organs will be formed. When you consume alcohol, what happens to us? It damages liver, all these things. Same with alcohol, it damages the kids, all the organs. So the child will be born with some anomalies. Okay. So better not to consume an alcohol when you are planning for a child. Okay. Okay, that's a very thoughtful thing to discuss. Sir, also I think we see a rise in youngsters consuming alcohol as well as நம்மளோட older generations, like இப்போ வந்து 50+ இருக்கிற நம்மளோட பெரியப்பா சித்தப்பா ஏஜ்ல இருக்கிற பீப்புளுமே வந்து அவங்க டைப் ஆஃப் ஆல்கஹால் வந்து கன்சியூம் பண்றாங்க. How damaging is, what is the level of damage that alcohol has in both youngsters and old age people? So பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா they have got a lot of stamina to drink because they have competition. மச்சி என் ஃப்ரெண்ட் 3 பியர் சாப்பிட்டான்டா, நான் இன்னைக்கு 4 பியர் சாப்பிடுறேன். See, old age la and the competition irukadu because they have got a next day commitment to work. So youngsters are prone to drink more compared to the older people. So the younger generation life quality, complications, liver problem, pancreas problems will be more in future compared to the old people. I mean to tell the generation, see basically our old grandfather and all lived for 90+ years. So next generation they lived for 70+ years. Our generation, I think we might live for 60+ at least, I think. Our younger generation, if they cross 40 itself, will be hit, I think. So the youngsters should be very careful. They should not compete in such kind of drinking, driving, all these things. They should concentrate on something new things, which can be better for them, for better development of the family and better development for their career, instead of concentrating on small things. One more thing, what I recently see with the youngsters is tattooing. Yeah. Tattooing பாத்தீங்கன்னா உடம்பு பூரா tattoo போட்டுட்டு இருப்பாங்க. ஆமா. Do you think tattoo is good or bad? I don't know an answer for this. I've never thought about it. Never thought of it. See, tattooing பாத்தீங்கன்னா initially nowadays you don't hear of the words HIV அதெல்லாம் கேள்விப்பட மாட்டீங்க. Because things have come down recently comparatively. But we see now lot of increase in hepatitis B virus, HIV virus, all these things because mass tattooing. அப்படின்னு என்னன்னா அதுதான் நான் யங்ஸ்டர்ஸ் நிறைய தடவை சொல்கிறது. இப்போ ஒரு கோவா ட்ரிப்பு போகிறாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயோ ஊட்டி போகிறாங்க, எங்கேயோ ஒரு கொடைக்கானல் போகிறாங்கன்னா ஒரு டேட்டூயிங் போவாங்க ஒரு சென்டருக்கு போயிட்டாங்கன்னா, மச்சி நான் இந்த மாதிரி குத்திக்கிறேன், அந்த மாதிரி குத்திக்கிறேன், இப்படி குத்திக்கிறேன்னா எல்லாத்துக்கிட்டும் அந்த டேட்டூ நீடில் யூஸ் பண்ணி குத்துவாங்க. ஸோ அதை எப்படி ஸ்டெரைல் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா 10 பேர் அட்லீஸ்ட் ஒரு 3-4 people தான் டேட்டூயிங் போட்டிருக்கு.
அது மாதிரினா திஸ் ஆர் கம்யூனிகபிள் டிசீஸ். மீன்ஸ் கம்யூனிகபிள்னா டிரான்ஸ்மிட்டபிள் டிசீசஸ். இப்போ ஒருத்தருக்கு போட்டாங்கன்னா அந்த நீடில் இன்னொருத்தருக்கு ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணாங்களோ என்னன்னா தட் டிசீஸ் வில் பி ப்ராக்ரஸ்ட். எக்ஸாம்பிள் ஏன்னா ஒரு யங் ஃபீமேல் வி ஹேட் சம் only 21 years female came to us for a routine checkup, some pain abdomen. She was found to have an hepatitis B positive. Okay. ஏன்னு கேட்டு விசாரிச்சு ஹிஸ்ட்ரி எடுக்க பார்த்தா she went and friends கூட போய் எங்கோ டாட்டூயிங் போட்டிருக்கிறாங்க. she is now just for a friendship கோசரம் டாட்டூயிங் போட்டு she has developed a liver problem now. Okay. So youngsters should be very careful in these kind of mass group activities. அவன் போட்டிருக்கிறான் நானும் போடுறேன், அவன் குடிக்கிறான் நானும் குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது. Can you help me understand a bit on hepatitis B? Like hepatitis B வந்து liver மட்டும் affect பண்ணுதா இல்ல what kind of disease is that, sir? Basically இப்போ கோவிட் வந்தபோது காமனாக சொல்லக்கூடிய வைரஸ் வந்து கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ் எல்லாத்துக்கும் தெரியும் லங்ஸ் அஃபெக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஃபியூ வைரஸஸ் ஆர் தேர் which will affect specific organs. ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சிங்கிற வைரஸஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து லிவர் பாதிக்கும். ஓகே. அது வந்து இட்ஸ் கம்யூனிகபிள்னா பிளட் மூலமாக பரவக்கூடியது. இன்னொன்று வந்து ஃபுட் மூலமாக பரவும். ஹெப்படைட்டிஸ் ஏங்கிற வைரஸஸ் இந்த சென்ஸ் நீங்க சாப்பிட்ட ஃபுட் நான் சாப்பிட்டா ஃபுட் அப்படி இல்லை. சரி இப்போ நம்ம ஒரு கண்டாமினேட்டட் வாட்டர் ட்ரிங்க் பண்ணுறோம்னா அந்த வாட்டரில் கேன் பி a வைரஸ். இட் கேன் பி an hepatitis A or E virus that will go inside and will damage the liver. That is an hepatitis which is transmitted by the food. Other hepatitis B and C are transmitted by the blood products, all these things. So you should be very careful. Youngsters should be very careful in all these things. நிறைய இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றது, இந்த பானிபூரி சாப்பிட்றது, அன்ஹைஜீனிக்காக சாப்பிடும்போது we have got one patient in ICU. The patient he travels from Coimbatore to Chennai, goes for weekends, works there and come back. He has taken food outside and they came to us with a jaundice. Okay. Now he is on a ventilator. Okay. He is an hepatitis A positive child. He's 24 years. So jaundice is a symptom for hepatitis A. Hepatitis. Okay. First will be the loss of appetite, பசி இருக்காது, tiredness, all these things are early symptoms. Next symptom is the jaundice. So whenever you eat food, கேரளால பார்த்தீங்கன்னா I want to tell, எல்லா ஹோட்டலுக்கும் போனீங்கன்னா சுடு தண்ணி தான் கொடுப்பாங்க. Correct. நம்ம ஊர்ல அது மாதிரி கொடுக்கறது இல்லை. ஸோ எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ட்ரை டு ட்ரிங்க் வார்ம் வாட்டர். அது சாப்பிட்டீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் எல்லாமே கண்ட்ரோல் வந்துடும். அண்ட் லிவரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். கேன் யூ டெல் மீ அன் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் அ பர்சன் கெட்டிங் லிவர் ஃபேட்டி லிவர் ஆர் லிவர் சிரோசிஸ்? See, if you ask me now, even a child can get a fatty liver. Okay. Because அதுக்கு நான் சொல்ற ரீசன் என்ன, ஃபேமிலி ரீசன்ஸ். இனிஷியலி முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி எத்தனை சைல்டு இருந்திருப்பாங்க, அப்பா கூட பிறந்த நிறைய பேர் 11 பேர் அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சைல்டு ஆகும். ஸோ யூ ஃபீட் தம் வித் வாட் எவர் தே வாண்ட், யூ ஓவர் ஃபீட் தம். அதெல்லாம் என்ன ஆகுது, எல்லா ஃபேட் எங்கே போயிட்டு அவன் அழுதானே உடனே பிஸா வாங்கி தருது, பர்கர் வாங்கி தருது. ஸோ எவ்ரி திங் வில் கோ அண்ட் டெபாசிட் இன் த லிவர் அண்ட் காஸ் obesity. Okay. Obesity and the fat goes and deposits in the liver. So even nowadays these younger generations fatty liver are seen in even as children. இப்போ older age பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 70 years 88 வர தாத்தாவுக்கெல்லாம் கூட fatty liver இல்லை. Okay. But we are seeing younger age people are lot of people with an ultrasound carrying a fatty liver. Like as young as 10 years or 15 10 years, 8 years, many. Wherever there is a single child, there is a problem. Oh my God. Okay, and is it possible for a child to get liver cirrhosis? Possible? Yeah, 100%. See, in our zone, my youngest is 3 months old. I have done a transplant for a child. Oh, 3 months old. 3 months old. நீங்க liver transplant பண்ணிருக்கீங்க. It has been as called a familial disease. Means familial na வம்சாவளியா வந்தக்கூடிய நோய்னு சொல்றோம்ல தமிழ்லங்க. Yes. அது மூலமா அந்த liver damage ஆகி liver was not functioning. Okay. So mother donated a part of a liver and we took out the damaged liver and placed a new liver. அது எப்படி சார் ஒரு பார்ட் ஆஃப் லிவர் மட்டும் நம்ம எடுத்து வைக்க முடியும்? அதான் நான் சொன்னேன் இல்லைங்க, முடி லிவர் ரீஜெனரேட், நம்ம நெகோ முடியெல்லாம் கட் பண்ண வளருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி லிவர் இட் வில் ஸ்பான்டேனியஸ் ரீஜெனரேட் ஒரு பார்ட் ஆஃப் த லிவர். ஸோ மேக்ஸிமம் நமக்கு நல்ல லிவர் வந்து குவாலிட்டியான லிவர் 30 to 40% இருந்தால் போதும் டு லிவ். 60% யூ கேன் டொனேட். ஸோ பிளட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீமோக்ளோபின் வந்து ஒரு 10க்கு மேலே இருந்தால் யூ கேன் டொனேட்டுங்கிற மாதிரி நீங்கள் 3 மாதத்துக்கு ஒருத்தர் டொனேட் பண்ணிக்கலாம். லிவர் பிளட் மறுபடியும் உற்பத்தி ஆகிக்குது இல்லைங்க, அதே மாதிரி லிவர் வில் ரீஜெனரேட். ஓகே. ஸோ அதெல்லாம் நம்ம திரும்ப டொனேட் பண்ண முடியாது லிவரை. ஒரு பார்ட் ஆஃப் த லிவர் 60 to 60% வரைக்கும் நம்ம டொனேட் பண்ணலாம் லிவர் இன்னொருத்தருக்கு. பட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் தான் டொனேட் பண்ண முடியும். ஓகே, பிளட் ரிலேட்டிவ்ஸ். பட் டிஃபரெண்ட் பிளட் குரூப்ஸாக இருந்தாலும் ஓகே. அது எப்படின்னா சப்போஸ் பேஷண்ட் கேரிஸ் ஓ குரூப் மட்டும் தான் ரிசீவ் பண்ண முடியும். ஏ குரூப்பாக இருந்தாங்கன்னா ஏ குரூப் ஓ குரூப் ரிசீவ் பண்ணிக்கலாம்.
பி குரூப் இருந்தால் ஓ குரூப்பும் பி குரூப்பும் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஏபி பாசிட்டிவ் அப்படி இருந்தால் ஏ குரூப் பி குரூப் ஓ குரூப் யார்ட்டு வேணால் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே. பாசிட்டிவ் நெகட்டிவ் இஸ் நாட் மேண்டேட்டரி இன் டிரான்ஸ்பிளான்ட். ஓகே. அண்ட் லிவர் டிசீசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேட்டி லிவர் அண்ட் சிரோசிஸ் மட்டும்தான் ஒன்லி ப்ராப்ளம்ஸா இல்லை வேற ஏதாவது டிசீசஸ் லிவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? See, there are multiple causes to get a liver disease. மெட்டபாலிக் லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை மெட்டபாலிக் லிவர் டிசீஸ்னால் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்ட்ரைக்ளிசரிடீமியா, Wilson's excess copper deposition in the liver, all these things can cause liver damage from the birth. அந்த மாதிரி ஜென்ரேஷன் அப்படியே வர வருஷங்கள் ஆக லிவர் சுத்தமாக வேலை செய்யாமல் போயிடும். தென் தட் பேஷண்ட் வில் ரிக்வயர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். நெக்ஸ்ட்டு மோர் காமன் பார்த்தீங்கன்னா கோவிட்க்கு அப்புறம் வாட் வி see is drug induced liver injuries. Okay, drugs means not these drugs. Okay. Like avuna painkillers use பண்றது. So இப்போ paracetamol everybody knows that tablet. Yeah. So over consumption of paracetamol is also not good for the liver. Okay. So paracetamol is called as paracetamol poisoning. Okay. US ல எல்லாம் பாத்தீங்கன்னா paracetamol poisoning னே ஒரு criteria இருக்கு. So excessive consumption of paracetamol will damage your liver and cause liver failure. At last will end up in doing a liver transplant. So you're saying இப்போ நம்ம இந்தியன் ஹவுஸ்ஹோல்ட்ஸ்ல ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ஹேபிட் ஒன்று இருக்கு, தலைவலினா டோலோ 65 போட்டுக்கிறது, அந்த மாதிரியான பேராசிட்டமால் பேஸ்ட் டேப்லெட்ஸ் வந்து ஆஃப்டன் கன்சியூம் பண்ற பழக்கம் வந்து இந்தியன் ஹவுஸ்ஹோல்ட்ஸ்ல ஆக்சுவலாவே இருக்கு இல்லைங்களா சார்? கண்டிப்பா. அது ஐ திங்க் அது ஏர்லியர் ஜென்ரேஷன்ஸ்ல இருந்தே அந்த ஹேபிட் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு மருந்து ஒன்று இருக்கு, டோலோவோ இல்லைன்னா வந்து டைக்ளோபிக் பிளஸோ, அந்த மாதிரியான மருந்து ஒரு ஃபேமிலின்னு ஒரு வச்சு இருக்கு, வந்துட்டு இருக்கு ஒரு வீடுகள்லையுமே. அந்த மாதிரி டேப்லெட்ஸ்ல வந்து தலைவலி, உடம்பு வலி, என்ன மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் அதை போட்டு படுத்தா சரியா போயிடும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் இருக்கு. ஸோ யூர் சேயிங் அந்த மாதிரி ஹேபிட்ஸ்மே வந்து லிவரை தான் போய் டேமேஜ் பண்ணும். ஸோ யூ ஷுட் நாட் யூஸ் பெயின் கில்லர்ஸ் இஃப் இட் இஸ் 100% வாரண்டட். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பாருங்க. பெயின் குறையுதான், தலைவலிக்குதுன்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பாருங்க. வேறு ஏதாவது கஷாயம் உங்களுக்கு என்ன குடிக்குதோ, மேல் வலி அப்ளை பண்ணுற ஆயின்மெண்ட்டுங்க தடவி பாருங்க. அப்படியும் செட்டில் ஆகலை pain reliever, then you start taking some analgesics. Okay. Without any cause you don't take analgesics. Okay. Analgesics is like medicines. Medicines then the dolo 650 இதெல்லாம் சொன்னீங்க. Okay, understood. Doctor, I have another question about jaundice, which is like most prevalent. முன்னாடி ஜெனரேஷன்ல jaundice ரொம்ப prevalent-ஆ இருந்தது. இப்போ வந்து I think to a certain extent it's gone down. But still jaundice அப்படினு வரும்போது நாட்டு வைத்தியங்கள்னு போற ஒரு பழக்கம் வந்து இன்னுமே கிராமங்கள்லயும் ஒரு சில சிட்டிஸ்லயும் வந்து அவைலபிளா இருக்கு. இமிடியேட்டா ஜாண்டிஸ்னோனே ஹாஸ்பிட்டல் போறதை விட்டுட்டு அந்த ஒரு பழக்கம் இருக்குல்ல. Do you think இந்த சோகால் நாட்டு வைத்தியங்கள் வந்து ஜாண்டிஸை சரி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? as well as அந்த ஜாண்டிஸ்னால வர லிவர் ப்ராப்ளம்ஸை நாட்டு வைத்தியங்களால் சரி பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? See, basically what is my professor used to give some nature to heal அப்படிங்கிற டெர்மினாலஜி. அதுனா சில ஜாண்டிஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா நேச்சர் டைம் கொடுத்தீங்கன்னாவே அதுவே ஹீல் ஆயிரும். டைம் கொடுத்தா அது எதுனா இந்த ஹெப்படைட்டிஸ் ஏங்கிற வைரஸஸ், ஹெப்படைட்டிஸ் ஈங்கிற வைரஸஸ், சில ஏதாவது ட்ரக்னால சில மெடிசின்ஸ்னால வரக்கூடிய ஜாண்டிஸஸ் இட் செட்டில் ஆஃப் பை இட் செல்ஃப் வித்தவுட் எனி மெடிக்கேஷன். நீங்கள் அலோபதியும் எடுக்க வேண்டாம், ஆயுர்வேதிக் எடுக்க வேண்டிய அந்த மாதிரியான வியாதிக்கு தான் நீங்கள் ஆயுர்வேதாவில் மெடிசனை கொடுத்து ரிவர்ட் பண்ணுறோன்னு சொல்லி கிலானெலின்னு சொல்கிறோம். அதை கொடுத்து நம்ம ரிவர்ட் பண்ணுறோன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரியான வியாதிக்கு நீங்கள் அலோபதியும் எடுக்க தேவையில்லை, ஆயுர்வேதம் எடுக்க தேவையில்லை, லிவர் வந்து வில் ரீஜென்ரேட் பை இட் செல்ஃப். பட் ஜாண்டிஸ்னு ஒன்று ஐடென்டிஃபை பண்ணினீங்கன்னா ஃபர்ஸ்ட் டூ அன் அல்ட்ராசவுண்ட். அது எந்த மாதிரியான ஜாண்டிஸ், அடைப்பு ஜாண்டிஸா இல்லை இந்த வைரஸ்னால வரக்கூடிய இன்ஃபெக்ஷனால வந்துருக்கூடிய ஜாண்டிஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அடைப்புனால வந்திருக்க ஜாண்டிஸ், இந்த அடைப்பு வந்து கேன்சராகவும் இருக்கலாம், கல்லாகவும் இருக்கலாம், வேற எதனால காரணத்தினால இருக்கலாம். அதை நீங்க ரிவர்ட் பண்ணாம ஜஸ்ட் நீங்க போய் ஆயுர்வேதிக் மெடிசின் சாப்பிட்றது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் குட். நீங்க ஆயுர்வேதிக் மெடிசனோ சாப்பிடுங்க, அலோபதியோ யுனானி சித்த இது வேணும் சாப்பிடுங்க. பட் டூ அன் அல்ட்ராசவுண்ட், கன்ஃபார்ம் வாட் இஸ் த காஸ் ஃபார் த ஜாண்டிஸ், தென் யூ ட்ரீட் விச் யூ ஆர் கம்ஃபர்டபுள். ஓகே. நவ் இதே ஜாண்டிஸை தொட்ட இன்னும் ஒரு கொஸ்டின். ஸோ கிராமங்களில் வந்து வி ஹேவ் லாட் ஆஃப், இன்னுமே வந்து நான் சொல்கிறது வந்து டயர் 3 கிராமங்கள் எல்லாமே வந்து we don't have proper medical facility இல்லையா, ஹாஸ்பிட்டல் நம்ம மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இல்லாத ஒரு இடத்துல how will those people handle these liver problems? because liver வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 80% டேமேஜ் ஆகுற வரைக்கும் எந்த சிம்டமே வந்து காட்டுறதில்லை. ஏன்னா எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் படி ஒரு பாவப்பட்ட ஒரு ஆர்கன் மாதிரி எனக்கு தோணுது இல்லையா. அதாவது நீ என்ன வேணா அடிடா நான் வாங்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்கன் மாதிரி நம்ம பார்த்துட்டோம். பட் ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது அடி வாங்கினதுக்கப்புறம் அது ஒரு கவுண்டர் ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறப்போ how are the people in the village do you think tackling these liver problems? ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி 80% வந்து நீங்கள் ரொம்ப டேமேஜ் ஆகிற சொன்னால் நான் அதெல்லாம் எல்லா மீட்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் லிவரை வந்து ஒய்ஃப்னு சொல்லுவேன். ஒய்ஃப் தான். நீங்கள் என்ன தான் ஒய்ஃபை டிஸ்டர்ப் பண்ணாலும் அவங்க ஸ்ட்ரெஸ் அவுட்டே ஆக மாட்டாங்க. கடைசியாக ஒரு டைம் அவுட் பஸ்ட் ஆவாங்க பாரு, அந்த சமயம் யாருனாலும் அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. அது மாதிரி தான் அது லிவர். ஸோ லிவர் வந்து 80% வரைக்கும்
எந்த ப்ராப்ளமும் காட்டாது. கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய இது பார்க்குற பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரேட் கில்லர் பாய்சனிங்னு சொல்லுவாங்க. ரேட் கில்லர் மெடிசன் தோட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா எலி சாகிறதுக்கு ஒரு மருந்து வைப்பாங்க. அது வந்து ரேட் கில்லர். ஓகே. எலிசா அந்த மருந்தை வந்து நிறைய பேர் சூசைடல் அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது பேஸ்ட் மாதிரி இருக்கும், ஈஸிலி கன்சியூமபிள் பண்ணலாம். பட் தமிழ்நாட்டில் அது கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்கிறாங்க. பட் நிறையா வில்லேஜஸில் இன்னமும் கிடைக்குது. அது சாப்பிட்றதுனால பேஷண்ட் வில் கோ ஃபார் எ லிவர் ஃபெயிலியர். அந்த மாதிரியான பேஷண்ட்க்கு வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தான் ஆப்ஷன்ஸ். ஓகே. ஸோ பாய்சனிங்கில் ரேட் கில்லர் பாய்சனிங்கில் வரக்கூடிய ஆபத்துக்கு டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தான் ஆப்ஷன்ஸ். ஓகே. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் காமன் காசஸ் பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாமல் மெடிகேஷன்ஸ். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் கேட்ட மாதிரி டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த ஊரில் ஒரு ஃபார்மசி இருக்கும், ஒரு RIMP அந்த மாதிரி தான் இருப்பாங்க. போய் சும்மா இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது, சும்மா மெடிசின் சாப்பிட்டுக்கிறது. தோஸ் ஆர் ஆல் த திங்ஸ் which are the most common cause in the village part. வில்லேஜ் சைட் வரக்கூடிய லிவர் ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினானது இந்த ரேட் மெடிசின் சாப்பிட்றதுனால வரக்கூடிய லிவர் ப்ராப்ளமும், தேவையில்லாமல் மெடிகேஷன் யூஸ் பண்ணுறதுனாலையும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கல் தெலுவு இதெல்லாம் குடிப்பாங்க. அது வந்து என்னென்னாங்க நிறைய அது ஃபில்டர், தெலுவு அதை பார்த்துருப்பீங்கலாம், மேலே ஒரு பானையில் கட்டி வச்சுருப்பாங்க. கட்டி வச்சிருக்கும் போது என்ன ஆகுது, அதில் பூச்செல்லாம் உழுவும். தெளிவு வந்து இந்த பனைமரத்தில் வருது. எல்லாமே பனைமரம் தென்னை மரம் எதுலேருந்து வேணாலும் எடுப்பாங்க. அது இல்லைன்னா உள்ளார வந்து பூச்சிகள் உழுவும். அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது நல்லா ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே குடிச்சிட்டோம்னா அதில் இருக்கிற வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் போய் நீங்கள் மறுபடியும் அந்த தெலுவோ இல்லை கல்லோ ஏதோ கன்சியூம் பண்ணும்போது என்னன்னா அது போய் லிவரில் போய் ஃபில்டர் ஆகும். அப்போ தான் லிவர் ஆப்சஸ்ன்னு லிவரில் வந்து சீ பிடிக்கிறது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த நேட்டிவ் கன்சம்ஷன் கிராமத்துலேருந்து வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிவர் ஆப்சஸ் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மெடிசின்ஸு, ரேட் மெடிசனு, தெலுவு, கல் இதெல்லாம் தான் மோஸ்ட் காமன் காஸ் இன் ரூரல் வரக்கூடிய லிவர் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதுக்கு நம்ம இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் வந்துருக்குது. ஸோ அங்கேயே இப்போ அல்ட்ராசவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ தே ஆர் ஏபிள் டு பிக்அப் problems at the early stage and refer to us at the correct time to our centers. Okay. And talking about the alcohol consumption, there are two set of probably alcohol consumers ன்னு சொல்லலாம். ஒன்று வந்து நான் டெய்லியுமே வந்து ஒரு சின்ன ஸ்மால் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நான் தூங்கிடுவேன், இது என்னோட ரெகுலர் பழக்கம் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு சில பேர் நான் மண்டே டு ஃப்ரைடே குடிக்க மாட்டேன், ஏன்னா அது என்னோட ஒர்க்கிங் டேஸு. சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து நான் பிஞ்சு குடிப்பேன் அப்படின்றவங்க இன்னொரு செட் ஆஃப் பீப்புள். ஸோ இவங்களுக்கு என்ன ஒரு தாட் ப்ராசஸ்னா, சாட்டர்டே சண்டே மட்டும் தான் நான் குடிக்கிறேன், 5 நாள் நான் குடிக்கிறது இல்லை அப்படின்னு. அவங்க என்னன்னா நான் டெய்லி இத்தனோடு தானே குடிக்கிறேன் அப்படிங்கிறது. How damaging are these both habits or damage levelsல டிஃபரன்ஸ் இருக்கா? சரி, பேசிக்லி என்னென்னா நம்ம என்ன எப்படி எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் ஒரே ஒரு தடவை கொலை பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு கேட்குறதுக்கும், நான் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொலை பண்ணிக்கிறேன் சார்ங்கிறது மாதிரி தான். அதாவது வந்து ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஆல்கஹால் ஆர் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஆல்கஹால், எனி ஆல்கஹால் இஸ் டேமேஜ் டு யர் GI tract system, entire liver, pancreas, everything. GI tract system is gastrointestinal system. ஃபுல்லாத்தையுமே பாதிக்கக்கூடியது. ஸோ த பிஞ்ச் ட்ரிங்கிங்கிறது இஸ் மோர் டேஞ்சரஸ். ஓகே. மோர் டேஞ்சரஸ் பிகாஸ் என்னென்னா ஷார்ட் ஸ்பேனில் லாட் ஆஃப் ஆல்கஹால் இஸ் கன்சியூம், த லிவர் கான் மெட்டபலைஸ் டூ மச். ஸோ இட் வில் கோ ஃபார் எ சடன் ஃபெயிலியர்ஸ், லிவர் ஃபெயிலியர்ஸ். ஸோ தட் இஸ் நாட் கரெக்ட். நீங்கள் அது ரெண்டில் எது சார் பெட்ரு, நான் சாட்டர்டே சண்டே நிறைய குடிக்கிறது பெட்டரா, டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறது பெட்டரா நீங்கள் கேட்டிங்கன்னா, தேர் இஸ் எ சேஃப் லிமிட். WHO க்ரைட்டீரியா படி பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ சேஃப் லிமிட். பட் ஃபியூ கண்ட்ரீஸ் டெல் ஏ ட்ரிங்க் அட்லீஸ்ட் 2 to 3 drinks a week. 2 to 3 drinks என்ன ஒரு 30 ml அந்த மாதிரி சொல்லக்கூடிய கணக்கு இஸ் சேஃப் ஃபார் எ ஹியூமன் பீயிங். But it is not scientifically proven, but few countries have given the evidences telling that this is the limit, beyond that you should not drink, it will damage your liver, other organs and சொல்றாங்க. So in overall if you ask me, binge drinking is not safe. Means ஒரே சமயத்தில் வேகமாக நிறைய குடிக்கிறது is not good. But small quantity of drinking is better compared to the binge drinking. Also the side effect of this வேகமா குடிக்கிற அந்த ஹேபிட்டோட சைடு எஃபெக்ட் இஸ் ஆல்சோ தி ஹேங்கோவர்ஸ். கரெக்ட்டா சார்? கண்டிப்பா. அடுத்த நாள் மார்னிங் வர நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹேங்கோவருக்கு நான் மறுபடியும் நெக்ஸ்ட் டே கொஞ்ச நேரம் குடிச்சிக்கிறேன் சார், குடிச்ச ஹேங்கோவர் செட்டில் ஆகும்னு சொல்ற குரூப்ஸும் நிறைய பேர் இருக்கு. அண்ட் ஹேங்கோவர் போறதுக்கு இந்த சின்ன இந்த பட்டர் மில்க் அதெல்லாம் குடிச்சு மேனேஜ் பண்ணிக்கிற குரூப்பும் இன்னொருத்தவங்க இருக்காங்களே. இந்த ஹேங்கோவர்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலாவே? ஹேங்கோவருங்கிறது பேசிக்லி இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த how much of quantity of alcohol you drink பொறுத்தா இருக்கு. நிறைய நீங்கள் குடிச்சிங்கன்னா இட் மைட் காஸ்ட் யூ லாட் ஆஃப் ஹேங்கோவர்ஸ். ஹேங்கோவர்ஸ் மீன்ஸ் சிவியர் ஹெட்டேக், பெயின். வைனா யூ ஹவ் பீன் நாட் ஹைட்ரேட்டட் ப்ராப்பர்லி. ஹைட்ரேஷன் அடிக்கேட்டாக இல்லாததுனால தான் உங்களுக்கு வந்து இதாகுது. ஏன்னா நீங்கள் நிறைய குடிக்க யூ வில் யூரினேட் போகும்போது டயூரிஸ் ஆகும்போது யூ லூஸ் லாட் ஆஃப் வாட்டர். அதனால தான் காலையில் நீங்கள் பட்டர் மில்க் இதெல்லாம் குடிக்கிறீங்க. குடிச்சதுக்கப்புறம் தலைவலிக்காது, யூ ஆர் ஹைட்ரேட்டிங் யுவர் செல்ஃப் டு கெட்டிங் அவுட் ஆஃப் த ஹெட்டேக். ஓகே.
நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க சார் எந்த சைட் டிஷ் பெட்டர் சார்னு கேட்பாங்க. என்னோட ஃபேவரட் கொஸ்டின். ஓகே. ஏன்னா நிறைய கேட்பாங்க சார் எந்த விச் இஸ் பெஸ்ட், சிக்கன் பெஸ்ட்டா, மட்டன் பெஸ்ட்டா, ஃபிஷ் பெஸ்ட்டா, ஆல்கஹால் வித் புரோட்டீன், ஆல்கஹால் வித் ஃபைபர், அதுதான் கேட்குறாங்க நிறைய. ஐ டோல்ட் மெனி டைம்ஸ் ஆல்கஹால் சாப்பிடாதீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால தான் அதை நம்ம மாடிஃபை பண்ணி ஹவு டு ட்ரிங்க் சேஃப் ஆல்கஹால். ஸோ அதுதான் நம்மளுது. சரி, என்னதுமா தி திங் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அண்ட் சால்டட் ஐட்டம்ஸ். இப்போ நிறைய டைம் நீங்கள் பாரு பப் எல்லாம் போனால் தே கிவ் யூ சால்டட் பீனட்ஸ். வை தே கிவ் இஸ் அண்ட் சிப்ஸ் அண்ட் ஆல் தே கிவ் சால்டட் ஐட்டம்ஸ். வை தே கிவ்? பிகாஸ் இட் இன்க்ரீசஸ் யுவர் தர்ஸ்ட். எனி சால்டட் ஐட்டம்ஸ். ஸோ யூ ஆர் ப்ரோன் டு ட்ரிங்க் மோர். ஓ, அப்போ அது சப்போர்ட் பண்ணல அவங்க அதிகமாக விற்கிறதுக்கு. that is a hitch behind that. இது தெரியாம கடலையும் சரக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் குடிச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும். So best thing எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா best thing is take lot of apple fruits. After consuming alcohol? I mean just if you want a side dish. என்ன சார் எப்படி சார் சரக்கு ஆப்பிள் எப்படி சார் ஒரு சைட் டிஷ்னு சொல்றீங்க? என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. குடிக்கிறவங்க எப்படி சார்? இல்ல, not only apple, take lot of fruits I am telling, because fruitல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த பெக்டின்ஸ்னு சொல்லக்கூடியது எல்லாமே இருக்கிறதுனால they are prone to இந்த ஆல்கஹாலோட பவர் கொஞ்சம் குறைக்கும். So I suggest to take fruits as a side dish. நீங்க இந்த ஃப்ரூட்ஸ்ல கொஞ்சம் ஏதாவது ஃப்ளேவர்ஸ் போட்டுங்க. பட் அதுக்கு டாக்டர் வந்து குடிக்க சொன்னான்னு சொல்லி இந்த வீடியோ போட்டு குடிச்சிக்கிட்டே இருக்குது ஆப்பிள் சாப்பிடுறாங்க. ஆப்பிள் டே கீப்ஸ் அ டாக்டர் அவேங்கிற மாதிரி ஆல்கஹால் வித் an apple a day keeps a doctors away from liver diseases ன்னு சொல்லக்கூடாது. My goodness. Okay. Now another question is, மோஸ்ட்டாக வந்து படங்கள்லையும் சரி இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்லையும் சரி பீப்புள் குடிக்க போகிறது வந்து ஆஃப்டர் அ லவ் ஃபெயிலியர் ஆர் பிரேக்கப். பசங்க வந்து குடிக்க ஆரம்பிக்கிறது, பொண்ணுங்களும் குடிக்க ஆரம்பிக்கிறது, எனி ஜெண்டர் லெட்ஸ் சே சார் காமனாக வந்து குடிக்கிறது. பிகாஸ் அந்த ஒரு மன வருத்தத்தை ஸ்ட்ரெஸ்ஸை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு குடிக்கிற பழக்கன்றது வந்து ப்ரிடாமினன்ட்லி ப்ரிவலண்ட், ரைட், த்ரூ அவுட் தி வேர்ல்டு. எஸ்பெஷலி நம்ம ஊர் படங்களில் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர்னால குடிக்கிறது காட்டுறது வந்து ரொம்ப காமனாகி ப்ராப்ளி சொசைட்டிலேயே வந்து எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் போய் குடிச்சா எனக்கு சரியாக போயிடும், ஒர்க் டென்ஷனாக இருக்குது, போய் ஒரு பாருக்கு போய் ஒரு 2 மணி நேரம் தனியாக உட்காந்து சரக்கு அடிச்சா சரியாக போயிடும். இல்லை சார் கரெக்டு தானே சார், ஐம் நாட் ராங். அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்து ரொம்ப ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸ்ட்ரெஸ்ஸுனால போய் குடிக்கிறது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் இஸ் இட் ஃபார் யர் மைண்ட் அண்ட் பாடி? சரி, பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டீங்க எல்லாமே நீங்கள் வந்து படத்துலேருந்து சார் ரியாலிட்டி லைஃப்பில் நம்ம அந்த மாதிரி யாரையா பார்த்துருக்கோமே சார். பட் மினிமலான பீப்புள் தான். வை தட் பீப்புள் ஆல்சோ டூ திஸ் திங்? பிகாஸ் தே இன்கார்பரேட் ஃப்ரம் த ஃபிலிம். தட்ஸ் ரைட். நோ, ஃபிலிமில் வந்து அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஃபிலிமில் வந்து இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன் ஸ்மோக்கிங் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா தட் த பீப்புள் வில் அக்செப்ட். நம்ம போர் அடிச்சிருச்சு, லவ் ஃபெயிலியர் அவன் குடிக்கிறான், அதே மாதிரி நாமளும் லவ் ஃபெயிலியர்னா குடிக்கணும் அப்படிங்கிற இவனும் ஃபீல் பண்ணுறான். தட்ஸ் வை ஹி கோஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ். அதுவும் எஸ்பெஷலி ஆல்கஹால் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா குரூப்பாக உட்காந்து சாப்பிட்றவங்க கூட ஓகேங்க. மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது அட்லீஸ்ட் அக்கேஷனில் அலோனாக உட்காந்து சாப்பிட்றது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் குட். தட் வில் பிகம் அன் ஹேபிட். இது ஆல்கஹால் கன்சம்ஷனை விட பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங்க்கு வந்து நமக்கு டைம் டியூரேஷன் ஸ்பேஸ் எதுவுமே தேவையில்லை. ஒரு கேப் கிடைச்சாலும் போய் ஸ்மோக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக உட்காந்து சாப்பிட்றது வந்து இட்ஸ் நாட் கரெக்ட். இல் டிஸ்டர்ப் யுவர் மென்டல் ஸ்டெபிலிட்டி. அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா தனிமையிலேயே ஆல்கஹால் சாப்பிட்டு யூ கெட் அடிக்டட் டு இட். So love failure, all these things are substantiating things to drink some way to get out of it. But it's not correct to drink alcohol alone. ஃப்ரெண்ட்ஸோட குடிங்க, தனியாக குடிக்காதீங்க. So another added question is, யூஸ்வலாகவே வந்து சரக்கு அடிச்சுட்டு தம் அடிக்கிறது காம்பினேஷன் திங்ஸ் தட் பீப்புள் டூ, கரெக்டுங்களா? அது வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன் நினச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்து யூஸ்வலாக டெட் ஆகிறதுக்கான காம்பினேஷன்ன்றது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சாலும் அது ப்ரிவலண்ட்டாக இருக்கிற ஒரு பழக்கம். ஹவு harmful is smoking and drinking together simultaneously? See, basically both are very harmful. Smoking has got a triggering factor to damage the pancreas and liver and other GI tract. என்னென்னா ஸ்மோக்கிங் ஆல்கஹால் கூட கன்சியூம் பண்ணும்போது ஆல்ரெடி அந்த ஆர்கன் டயர்டாக இருக்கும்போது இட் இஸ் ஆடிங் அந்த எண்ணெயில் ஆயில் ஊற்றுறன்னு சொல்கிறோம் இல்லைங்க, அந்த மாதிரி. ஸோ தே ஆர் மோன் டு டிஸ்டர்ப் த என்டையர் சிஸ்டம் இது. பட் அது ரெண்டும் சாப்பிட்டா தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் சொல்லித்தர மாதிரி அது ரெண்டும் சாப்பிட்டா தான் ஹீரோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு. ஸோ அது வந்து இட்ஸ் நாட் வெரி குட், இட்ஸ் நாட் வெரி சேஃப் டு ட்ரிங்க், டேக் போத் டுகெதர்.
Okay, and how do you think we can change the lifestyle after probably undergoing a liver transplant or something? So ஒரு liver transplant பண்ணிட்டோம் நம்ம, ஒரு liver damage ஆகி transplant பண்ணதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் வந்து பழையபடி இருக்குமா இல்லை நம்மளுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எதனா இருக்குமா, அதாவது எதனாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குமா வாழ்றதுல? See, basically transplant is like a next life. Next life na sonna modala enna suffering la irundingo everything will go off. Another 2 months only will be very strict on all these things, food, everything. After 2 to 3 months you can be like a normal person. Nobody can identify the person has undergone a transplant. Steve Jobs பாத்திருப்பீங்கல? Steve Jobs photos la videos la பாத்திருக்கோம். Yes, அவருக்கு transplant பண்ணிக்க தெரியுமா இருக்காது. He has undergone a liver transplant. So you can't identify he has gone under liver transplant. But liver transplant பண்ணவங்கள நிறைய பேர் film industryலயும் இருக்காங்க, நிறைய industries-லயும் இருக்காங்க. But after some time you will be like a normal people. Nobody can identify that you have undergone a transplant. Okay. So you can have a family life. You can even have a child. You can even marry. You can have a normal life after a transplant. Okay. And this liver related problems genetical இப்ப அப்பா அம்மாக்கு இருந்தா பசங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் தான் சொன்னேன், the copper deposition, Wilson's disease, metabolic liver diseases ன்னு சொல்லக்கூடியது it can run in generations. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா consanguineous marriage means சொந்தத்திலே கல்யாணம் பண்ணிக்கிறதுல இப்போ குறைஞ்சு போச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய congenital anomalies have come down. ஓ, அது காரணமா தான் நடந்துட்டு இருந்ததா? எதுங்க சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்றது வந்து நிஜம்தான். because same gene gets again and again. ஒரு ஜீன் வீக்கா இருக்கிற ஜீன் வந்து ஜெனரேஷனா கேரி ஆகும். அந்த ஜீன் ஒரு ஜெனரேஷன்ல வந்து it won't function, will cause a problem. ஸோ அது மாதிரி தான் நம்ம லிவரையுமே பாதிக்கிறது வந்து நிறைய காமன் காசஸ் இருக்குது. காப்பர் டெபாசிஷன் இருக்கிறது, மெட்டபாலிக் லிவர் டிசீஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே ஜென்ரேஷன்ஸில் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு கூடிய வரக்கூடிய டிசீஸை ஏர்லி சைல்டுஹுட்லேயே ஐடென்டிஃபை பண்ணி ஏர்லி சைல்டுஹுட்லேயே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அந்த லிவரை எடுத்துகிட்டு வேறு லிவர் வச்சிட்டோம்னா தே கேன் ஹேவ் அ நார்மல் லைஃப். பட் நம்ம சிம்டம்ஸே நம்மளுக்கு 80% டேமேஜில் தான் தெரியுங்கும் போது எப்படி சார் சின்ன வயசில்? சில்ட்ரன்ஸ்க்கு வந்து தான் தெரியும். சில்ட்ரன்ஸ்க்கு யூஸ்வலி ஏர்லி சிம்டம்ஸ் ரிகரண்ட் காஃப், ஃபீவர், அட்மிஷனு, தே ஒன்ட் பி ஹேவிங் டயட்டு, லிவர் ஃபங்க்ஷன், பிளட் டெஸ்ட், இதில் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். Okay. And newborn baby, can they have any liver problems? Newborn, that's what newborn baby can have a liver problem, but when they are in the intrauterine இருக்கக்கூடியது அவங்க டெலிவரி ஆனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசியோலாஜிக்கல் ஜாண்டிஸ் இருக்கு. நிறைய பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தனே கொண்டு போய் வெயிலில் காட்ட சொல்லுவாங்க. அது காலையில் வெயிலில் காட்ட சொல்லுவாங்க. அது வந்து ஃபிசியோலாஜிக்கல் ஜாண்டிஸ். தட் வில் செட்டில் டவுன் வித்தின் a week to 10 days. If it doesn't settle down and persisting for a monthனா தான் அதுக்கப்புறம் தான் காஸ் பண்ண அல்ட்ராசவுண்ட் எல்லாம் பண்ணி பைல் டக்ட் செக்ரேஷனில் ப்ராப்ளம் இருக்கா, லிவரில் ப்ராப்ளம் இருக்கான்னு 1 monthலேயே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏர்லியர் ஐடென்டிஃபை பண்ணி ஏர்லியர் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா we can have a normal life. Okay. And what are all the facilities or new technologies that GEM hospital or in நம்மளோட இன்ஸ்டிடியூட்ல என்னென்னலாம் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம் to treat liver related problems? See, few things we have done first in India in transplantல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாம் வயிறு அறுத்து தான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் டீம் Professor Palnivel sir, me and our team, we did a first laparoscopic donor. Okay. அப்படின்னா என்னன்னா ஹோல்ஸ் வழியாவே சின்னதாக லிவர் சர்ஜரி பண்ணிட்டு சின்ன ஒரு சிசேரியன் பண்ணி ஒரு குழந்தை எடுக்கிறோம் இல்லைங்க, அது மாதிரி சின்ன இன்சிஷன் மூலம் எடுத்தோம். இல்லைன்னா நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஃபுல் வயிறு அறுத்து தான் எடுத்தோம். தட் வாஸ் அவர் வாஸ் ஃபர்ஸ்ட் சென்டர் இன் இந்தியா டு டூ த லாப்ரோஸ்கோபிக் டோனர் சர்ஜரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வாப் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்கிறது. ஸோ நம்ம பிளட் குரூப் டிஸ்கஸ் பண்ணோம், எந்தெந்த குரூப் டிஸ்கஸ் பண்ணலாம். சப்போஸ் ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேறு குரூப் இருக்கிறாங்க, ஏ குரூப்பும் பி குரூப் இருக்கிறாங்க. இன்னொரு ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பி குரூப்பும் ஏ குரூப் இருக்கிறாங்க. தே கான் டொனேட் லிவர் ஃபெயிலியர் ஆன பேர். ஸோ வாட் இன்னொரு ஒய்ஃப் வந்து இன்னொரு ஹஸ்பண்டுக்கு டொனேட் பண்ணலாம், இன்னொரு ஒய்ஃப் வந்து இன்னொரு ஹஸ்பண்டுக்கு டொனேட் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்வாப் டிரான்ஸ்பிளான்ட் விச் இஸ் லீகலி அலோட். இவ்வளோ வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்தியா பூராவுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேயே நம்ம கோயம்புத்தூரில் தான் two hospitals, GEM hospital, ராமகிருஷ்ணாவும் சேர்ந்து we did a swap liver transplant between the intra hospital. So it came in lot of medias. Okay. So that was one of our thing. But robotic surgery, robotic liver transplant surgery, இதெல்லாமே we are doing the regularly in our centers. Is it completely automated sir, robotic அப்படிங்கும்போது or human intervention? சரி, automatic காரண நம்ம ரோபோட் ஓட்டுறோம், நாம ஓட்டுறோங்களா? நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல அதே மாதிரி. So robot is a way of doing a surgery which is controlled by us. We only will be operating with a robotic assistant.
ஓகே, ஸோ இப்போ ஆஃப் லைட் நம்ம ஜெம் ஹாஸ்பிட்டலில் பண்ணுற எல்லா லிவர் டிரான்ஸ்பிளான்ஸ் ஒரு லிவர் ரிலேட்டட் சர்ஜரிஸ் எல்லாமே லேப்ரோஸ்கோப்பியில் தான் பண்ணுறோம். தேர் இஸ் நோ ஓப்பன் சர்ஜரி ஆஸ் சச். இல்லைங்க, சி எவ்ரிதிங் கான் பி டன் பை லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. தேர் ஆர் சம் சர்ஜரிஸ் டு பி டன் பை ஓப்பன் சர்ஜரிஸ் விச் கான் பி சி சப்போஸ் டியூமர் இஸ் வெரி 15 சென்டிமீட்டர் பெரிய டியூமர் லெவலில் இருக்குதுன்னா அதை நீங்கள் லாப்ரோஸ்கோப்பியில் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு ஓப்பன் அண்ட் டூ பிகாஸ் த டியூமர் இட் செல்ஃப் இஸ் 15 சென்டிமீட்டர்ஸ். அதை நீங்கள் எப்படி உடச்சி எடுக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி ஃபியூ திங்ஸ் whichever எல்லாமே லாப்ரோஸ்கோப்பியில் பண்ண முடியும்னு சொல்ல முடியாதுங்க. few things there is still an indication to an open surgery in liver surgeries. ஓகே சார். டாக்டர், I'm going to do some rapid fire with you. இது வந்து என்னன்னா இது எல்லாமே ஓகே அப்படின்னு இல்லை, பட் ஆனால் இந்த கொடுக்குற ஆப்ஷன்ஸில் எதெல்லாம் பெட்டர் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காக்டைல் லைக் லிக்கர் வித் வாட்டர் ஆர் ஆன் த ராக்ஸ், மூணில் இது பெட்டர்? மூணில் பெட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் வித் வாட்டர் இஸ் பெட்டர். வாட்டர் இஸ் பெட்டர். ஓகே, செகண்ட் ஆப்ஷன் ஆல்கஹால், பியர், ஜின், ரெட் வைன், விஸ்கி. இது அஞ்சில் எது ஓகே? ரெட் வைன் ஆன் ஸ்மால் குவான்டிட்டி இஸ் பெட்டர். பெட்டர். அண்ட் சைட் டிஷ் எடுத்துக்கிறதுல ஆல்கஹால் வித் சால்டட் பீனட்ஸ் ஆர் ஆல்கஹால் வித் ஃப்ரூட் சாலட், விச் இஸ் பெட்டர்? Alcohol with fruit salad is better. Better. Okay. Doctor, I think more than 2 decades of experience உங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து various patients நீங்க வந்து உங்க லைஃப்ல பார்த்துருப்பீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துலயுமே talk to us about one interesting patient history that you still remember and have it in your mind. So basically when we started transplant after some 3-4 years kalchi we had a patient from I think Perambalur, I think I remember. In the year la idu? It will be around some pre-COVID. Oh. பண்ணோம் அந்த பேஷண்ட்டுக்கு. 2 பேஷண்ட் எங்களுக்கு பெருசாக தெரியாது. they came as a referral and we did a transplant. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம். Husband and wife donated for the husband and everything was done and around it was some in January or something. Patient was also a bit okayவா இருந்தார். So we planned for a transplant in around some January endல plan பண்ணோம். That patient wife வந்து என்கிட்ட சொன்னாங்க, she is a donor, came and told me, sir எனக்கு இன்னைக்கு வேண்டாம் சார், February 13th மாதிரி வச்சுக்கலாம் சார் அப்படின்னாங்க. ஏமா February ஜோஷியக்கார் ஏதாவது குறித்து கொடுத்துருக்குறாராமா டெலிவரி பண்ணுற மாதிரி அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் அந்த மாதிரிலாம் இல்லை சார், எனக்கு என்னதோ அந்த மாதிரி டேட் நான் இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு. சரின்னு நாங்கள் சரி அது பண்ணுவோம். we didn't take it seriously. ஸோ அதெல்லாம் அடுத்த பேஷண்ட் முன்னாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு we were waiting for the day. ஸோ டிரான்ஸ்பிளான்ட்லாம் முடிச்சு 13th morning we did a transplant for them. அது we did it by laparoscopy தான் அந்த டோனருக்கு பண்ணோம். ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு யூஸ்வலி பேஷண்ட் வில் பி ஆன் வென்டிலேட்டர் ஒன் டே, ரெசிபியன்ட் சர்ஜரி பண்ணுறவங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சார் நான் லாப்ரோஸ்கோபி பண்ணதுனால பேஷண்ட் வில் ஸ்டார்ட் வாக்கிங் த நெக்ஸ்ட் டே, நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டை சொன்னாங்க வந்து சார் என்னை அந்த ரூம் கூட்டிகிட்டு போங்க ஹஸ்பண்ட் ரூமுக்குன்னு கூப்பிட்டேன். வென்டிலேட்டர் எடுத்ததுக்கப்புறம் சரின்னு கொடுக்கும்போது எங்களுக்கே தெரியாது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஒய்ஃபு, யார் மூலம் கசின் மூலமாக சொல்லி. இட் வாஸ் February 14th, Valentine's Day. ஸோ கேக்கையும் கொடுத்துட்டு அண்ட் ஷி டோல் திஸ் இஸ் மை கிஃப்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு லிவர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. My heart is so full. ஸோ நாங்கள் வேலண்டைன் டே ரோஸ் கொடுத்து பார்த்துருக்குறோம், அது கொடுத்து பார்த்துருக்கோம், லிவர் கொடுத்து பார்த்தது வந்து தட் வாஸ் ஒன் ஆஃப் த மெமரபிள் திங் இன் அவர் கெரியர். My love to that couple. இப்போ எப்படி இருக்காங்க அவங்க? They are doing good. Doing good. Any other such histories very interesting? அந்த கிட்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள தான் நிறையா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். ஒரு குழந்தை வந்து வீட்டு டிரான்ஸ்ஃபர் அம்மா தான் கொடுத்துருந்தாங்க. அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா he was asking எனக்கு விளையாடுறதுக்கு எதுவுமே இதே இல்லை அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தா. அப்போ நான் போய் சும்மா வீட்டில் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மை எல்டர் சன் gave his toy to that kid. அடுத்து இது கொண்டு போய் கொடுத்துருங்க டேடி அப்படின்னா. So I gave that child the son. Then we had a photo shoot out. அப்போ இந்த குழந்தையோட பண்ணும்போது இந்த ஆனந்த் சாருடைய சன்னு கொடுத்தது அப்படின்னு சொன்னான். That was one of the memorable in pediatric things. Know how much the child could empathize with another child, and so sweet, so amazing. And I also want to talk about another topic, doctor. There is a prevalent practice in people going for a detox these days, telling eventually என் பாடியில் டாக்ஸின்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, நான் ஒரு 1-2 months டீடாக்ஸ் போகிறேன் அப்படின்ற மாதிரி, அதுக்கப்புறம் நான் திருப்பி நார்மல் லைஃப் வந்துக்கிறேன் அப்படிங்கிற இந்த டீடாக்ஸிங் ஹேபிட் வந்து இப்போ ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது. ப்ரொவைடட் த ஃபேக்ட் தட் a lot of them have access to healthcare knowledge.
Instagram, Facebook, Google, ChatGPT எல்லா இடத்துலையுமே. ஸோ ஆல்கஹால் டீடாக்ஸிங் அப்படிங்கிறது நான் ஒரு கண்டினியூஸாக குடிச்சிட்டு இருக்கேன், ஒரு ஃப்ரீக்வன்சியில் குடிச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு 2 மாதம் மட்டும் டீடாக்ஸ் போகிறேன் ஸோ தட் மை லிவர் கேன் ரீஜெனரேட். அப்புறம் நான் திருப்பி என்னோட நார்மல் ஹேபிட்ஸ் போகிறேன் அப்படிங்கிறது எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு விஷயம் அது? இஸ் இட் ரியலி ஒர்க்கிங் ஆர் இட் டஸ் நோ குட் டு பாடி? ஹவ் இஸ் இட்? Basically, whatever we practice today has been copied from the previous thing. மீன்ஸ் என்னன்னா நம்ம அந்த பழைய காலத்தில் நம்ம அடாப்ட் பண்ண இதுதான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விரதம் இருக்கிறது, கொஞ்சம் இந்த புரட்டாசிலாம் சாப்பிட்றதாம இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் மாதத்துக்கு நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது, இதெல்லாம் தான் அந்த காலத்தில் வாஸ் மீன்ஸ் அந்த ரிலிஜனோட சேர்ந்து தேவர் ஃபாலோயிங் இட். ஒவ்வொரு ரிலிஜனை தே ஆர் ஃபாலோயிங் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். These are all the things which are scientifically done nowadays. This is called the detoxification. Simple thing if you want me to tell. அந்த காலத்தில் விரதம் இருந்த மாதிரி இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டீடாக்சிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாபெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா போய் ஏதாவது ஒரு ஆயுர்வேதா ரிசார்ட்டில் போய் ஒரு 1 month இருந்து கஷாயம் லேகியம் எல்லாம் சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி யோகா பண்ணி அது பண்ணி கொண்டு போகிறாங்க. தட் இஸ் கால்ட் டீடாக்சிஃபிகேஷன். லிவருக்கு வந்து டீடாக்சிஃபிகேஷன் இஸ் அ வெரி குட் ஒன். பிகாஸ் என்ன as I was telling, லிவரை நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டீங்கன்னா லிவரே ரீஜென்ரேட் ஆயிரும். ஸோ அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா chronic alcoholic, those who are knowledgeable and those who have got a willpower to control alcohol. Means, mark my words, those who are all knowledgeable, good in willpower to control drinking, they regularly detoxify themselves. பண்ணிட்டு they make the liver to regenerate and they go back drinking. அவங்க போய் மறுபடியும் ஒரு liver function test பார்ப்பாங்க, ஏதாவது derangement இருக்குதா எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு then they start drinking. I'm not telling this is correct, but some people are adapting their lifestyle better way compared to the others by detoxifying the liver. So it works to a certain extent, but right? Not regularly, because sometimes it's basically it's making it to work. If you make regularly work like this, one day you have to fail. So that is going to be a long term successful. Main thing is to stop alcohol. That is the only way to stop. But regular detoxification won't cure a liver illness on long term. Okay, but the damage done is always a damage being done at least in little amounts, right? One day definitely adu namakku veliya it's going to fail off. Sir, another question, an important question. Alcohol vandu nijamave stress ayum anxiety or manishanukku koraikida? See, direct the alcohol doesn't relieve the stress or anxiety. What does alcohol do? Alcohol makes you to sleep on a consumption of larger quantities. So when you go for that state, your stress and anxiety goes out of it and you go for a good sleep. So next day morning you get fresh. That is the only cause, but per se directly there is no relation between the anxiety and alcohol. So next day morning nijama fresh ah irka sir? Illa the palaya and alcohol oda effect body la evlo நேரத்துக்கு இருக்கும் குடிச்சதுக்கு? நான் சொன்னது freshness na mind மட்டும் தான் ஃப்ரெஷ்ஷா சொன்னாங்க. Okay. See, அதுக்குமே சில பேர் ஓவர் ட்ரிங்க் பண்ணா they can get an hangover, all these things. And at a cost of affecting your liver and other internal organs. Okay. So நம்ம stress relieve பண்ண போறோம்னு பார்த்தோம்னா but you will be damaging the other organs. Per se alcohol doesn't cause a direct relation to relieve your stress. Okay. And talking about liver cancer, I have this probably a simple question. இப்போ லிவருக்கான கேன்சர் டெவலப் ஆகிறதுக்கு இண்டிவிஜுவலாக வாய்ப்பு இருக்கா, இல்லை ஸ்டமக்கில் இருக்கிற மற்ற ஆர்கன்ஸுக்கு வர கேன்சர் தான் லிவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா? ஹவு இஸ் இட்? ஸோ பேசிக்லி லிவர் மூலமாக தான் எல்லாமே நம்ம சாப்பிட்ற பொருட்கள்லேருந்து எல்லாமே ஃபில்டர் ஆகி போகும். ஸோ அதே மாதிரி தான் கேன்சர்ஸ் வந்தாலுமே, எங்கே கேன்சர் வந்தாலுமே, உங்களுக்கு லார்ஜ் இன்டெஸ்டைனில் கேன்சர் வந்தாலும் சரி, ஸ்டமக்கில் வந்தாலும் சரி, பேன்க்ரியாஸில் வந்தாலும் சரி, இல்லை பிரெஸ்ட்டில் வந்தாலும் சரி, லங்ஸ் வந்து எல்லாமே லிவர் கிட்ட தான் போய் டெபாசிட் ஆகும். அது பேர் இட் இஸ் கால்ட் அஸ் செகண்டரிஸ்ன்னு சொல்கிறேன். செகண்டரிஸ் மீன்ஸ் தேன் கூடு உடஞ்சி மற்ற இடத்துக்கு எல்லாம் பரவணும். மீன்ஸ் கேன்சர் ஹஸ் ஸ்ப்ரெட் டு அதர் ஆர்கன்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து லிவர்லேயே கேன்சர் உண்டாகும். அது வந்து பிரைமரி லிவர் கேன்சர்னு சொல்கிறது. அந்த மாதிரி வரக்கூடிய பிரைமரி லிவர் கேன்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஏர்லி ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா சர்ஜரி பண்ணோம்னா யூ கேன் கம்ப்ளீட்லி க்யூர் த டிசீஸ். ஓகே. சப்போஸ் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ரேடியேஷனோ இல்லை கீமோதெரப்பியோ அதெல்லாம் கொடுத்து அந்த ரத்த குழாய் மூலமாக கீமோதெரப்பி செலுத்தி டேஸ்ன்னு சொல்லுவோம் அது பேர், பண்ணி அதை சுருக்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணலாம். லாஸ்ட் ஸ்டேஜ் சப்போஸ் அங்கங்கே நிறைய இடத்துல டியூமர் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது, வேற எங்கேயும் உடம்புல ஸ்ப்ரெட் ஆகலைன்னா தென் யூ கேன் கோ ஃபார் எ லிவர் டிரான்ஸ்பிளான்ட். யூ டேக் அவுட் த கம்ப்ளீட் லிவர் அண்ட் புட் எ நியூ லிவர். ஓ, தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். அண்ட் வாட் இஸ் தி treatment period for liver cancer, sir? So liver cancer, any cancer, depends, the prognosis and survival depends on the stage of the disease. Okay. So if you identify early, you'll have a normal life. So we have done a transplant for an hepatocellular carcinoma, almost now he is surviving more than 7 years. Okay.
அது நம்ம அப்போ ஏர்லி ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணி would have died in 6 months. சில பேஷண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சர்ஜரி மட்டுமே பண்ணி they are living more than 10 years. So any disease you identify at stage 1 disease, they will have good quality of life. தமிழில் சொன்ன மாதிரி தான், வருமுன் காப்போம். பட் ஒரு சில விஷயங்கள் வந்து வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சிம்டம்ஸ் தெரியறது இல்லைல்ல சார், விச் இஸ் லைக் கேன்சர். யூஸ்வலாக ஸ்டேஜ் 1 தாண்டி ஸ்டேஜ் 2 தான் நம்மளுக்கு சிம்டம்ஸ் தெரியுது. அப்படிங்கிறப்போ பேஷண்ட் நம்ம கிட்ட வர்றப்போ என்ன சிம்டம்ஸோட வராங்க? யூஸ்வலாக இப்போ ஸ்டேஜ் 1 லிவர் கேன்சரை டிடெக்ட் பண்ண முடியுமா? எந்த கேன்சரையுமே ஸ்டேஜ் 1 டிடெக்ட் பண்ண முடியாதுங்க, சிம்டம்ஸே இருக்காது. ஸ்டமக் கேன்சராக இருந்தாலும் சரி, கொலோனிக் கேன்சராக இருந்தாலும் சரி, எந்த கேன்சராக இருந்தாலும் சிம்டம்ஸ் இல்லை. நம்ம என்னன்னா எல்லாத்துக்குமே இப்போ வண்டி ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் வந்து செக் பண்ணுறோம் லைசன்ஸ் இருக்கா, எல்லாமே இருக்குது. அது மாதிரி நம்ம உடம்புமே இப்போ ஜப்பானில் பார்த்தீங்கன்னா, ஐ யூஸ் டு கோட் an எக்ஸாம்பிள். இஃப் யூ ஆர் கெட்டிங் ப்ரொமோட்டட், ஒரு ஜாப்லேருந்து நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்து ஒரு ப்ரொஃபஸர் கேட்டருக்கு போனால் யூ ஹேவ் டு அண்டர்கோ மெடிக்கல் செக்அப். எல்லாமே செக் பண்ண, உங்களுக்கு ஹார்ட்லேருந்து எண்டோஸ்கோப்பிலேருந்து கொலனோஸ்கோப்பிலேருந்து பிளட் இன்வெஸ்டிகேஷன் உங்களை செக் பண்ணி தான் அடுத்த ஃபேஸ்க்கு உங்களை அனுப்புவோம். அதே மாதிரி நம்ம இந்தியாவிலையும் ஷுட் ஹேவ் கவர்மெண்ட் பண்ணுங்கிற எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம வந்து நம்ம when you cross 40+ years தந்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணி எல்லா ஆர்கன்ஸும், நம்ம ஹார்ட்லேருந்து லங்ஸ்லேருந்து ஃபுட் பைப்லேருந்து ஸ்டமக்கு, இது எல்லாமே அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. when you identify early, all the diseases are curable. Okay. Early disease doesn't cause you any symptoms. Okay. And there is also this one set of people who are fitness ஃப்ரீக்ஸாக இருக்கிறவங்க இருக்காங்களா சார்? அவங்களோட யூஸ்வலாக ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது அவங்களோட யூஸ்வல் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, மார்னிங் வந்து ஜிம் போகிறேன், நான் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறேன், நான் ஃபைபர்ஸ் எடுத்துக்கிறேன், என்னோட லைஃப் நான் ப்ராப்பராக வச்சுக்கிறேன். பட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நான் ஒரு ஃபன்காகவோ இல்லை சோஷியல் ட்ரிங்கிங்காகவோ நான் வந்து குடிக்கிறேன். அப்படிங்கிறது வந்து ஒரு பேலன்ஸாக நான் வச்சுக்கிறேன். நான் ஒரு ஒர்க் லைஃப் அண்ட் ஆல்கஹால் அண்ட் ஃபன் என்டர்டெயின்மெண்ட் பேலன்ஸ்டாக நான் என் லைஃப்பை வச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க இல்லையா? வாட் வுட் யூ லைக் டு டெல் தம்? இஸ் இட் லைக் டேமேஜிங், ஆர் அவங்க ப்ராப்பராக ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறனால இந்த ஆல்கஹால் அவங்களுக்கு டேமேஜிங்காக இருக்கிறது இல்லையா? சரி, அதாவது நம்ம இனிஷியலி நம்ம போட்காஸ்ட் சொன்ன மாதிரி ஆல்கஹால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும். இட் டசன்ட் பிஹேவ் சேம் வே ஃபார் எவ்ரிபடி. ஸோ ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருந்தாலும் இஸ் இம்யூனிட்டி லெவல் இஸ் வெரி லெஸ், இட் வில் அஃபெக்ட் த லிவர். இப்போ ஃபிட்னஸ் பண்ணாமே இருக்கிறவங்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆல்கஹால் சாப்பிட்டாலும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கலாம். ஸோ நான் ஃபிட்னஸ் பண்ணுறதுனால லிவரும் நல்லா இருக்குன்னு நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. ஸோ எனி திங் இஸ் நாட் கேரண்டிட். ஆல்கஹாலும் நான் பண்ணி எக்ஸசைஸும் பண்ணி எனக்கு லிவர் பாதிப்பு வராதுன்னு கேரண்டி சொல்ல முடியாது. பட் ஒன் திங் வாட் ஐ அப்சர்வ் இன் திஸ் ஜிம் கோயிங் கைஸ் இஸ் தே கன்சியூம் லாட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். Proteins too much is also not good. Okay. See, proteins என்னன்னா when you cross the normal level of protein, see especially this drinks சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, protein drinks, what will happen is it will cause a damage to your kidney. Yeah. But see, how about liver? Kidney I want to tell you. Okay. See, liver வந்து create with the protein consumption is good for the liver. Okay. But protein excessive consumption damages the kidney. See, we have got one film star who is a very muscular guy. If I tell the name, you will be remembering, but I don't want to comment the name. He is a very physical guy. He consumes lot of proteins, does a lot of exercise. He underwent a renal shutdown, and he has undergone a kidney transplant. So that's what I advise these guys. Too much of anything is அந்த கால தமிழ்ல சொன்ன மாதிரியே தான், அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு, வருமுன் காப்போம், வந்த பின் சீக்கிரம் வைத்தியம் செய்வோம். Fantastic, sir. One final question before we end this amazing podcast. What are the usual and good lifestyle changes that we can follow to have a healthy liver, kidney and the entire gastro system according to you? See, entire gastro system is basically eat a fresh food. இப்போ மீட் சாப்பிட்டீங்கனாலும் ஃப்ரெஷ்ஷாக பண்ண மீட் சாப்பிடுங்க. டோன்ட் கோ ஃபார் ஃப்ரோசன் திங்ஸ். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சாப்பிடுங்க, ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடுங்க, ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடுங்க ஒரு மீலாவது. Yes, makes sense. Thank you, doctor. It was amazing talking to you on a topic that is usually not put up in a podcast. You know, an organ that is mostly looked over upon. You know, ரொம்ப வரி பண்ணாத ஒரு ஆர்கன், ஆனால் ரொம்ப நாள் டேமேஜ்டாக விட்டோம் அப்படின்னா ரொம்ப டேமேஜிங் எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனை பற்றி நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். அண்ட் ஆல்கஹாலை பற்றி ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். As far as the fact that the society, you know, consumes alcohol, a lot of them, majority of them consume alcohol. I think it is best to limit it to a level.
Yeah, and thank you so much for giving us a lot of information and sharing your insights on liver and the entire overall health of human being. It was amazing having you on this podcast. Thank you, doctor. It was amazing having you on this podcast. I really enjoyed having this conversation with you. ரொம்ப ரொம்ப கேஷுவலாக இருந்தது, ஒரு நெய்பர் கிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரி இருந்தது. Thank you for having this podcast with us, and thank you, Dr. Anand. It was a pleasure having you. Thank you.